எசப்பா உமக்கு நன்றி 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 தகப்பனே. அப்பா ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நோக்கி பாருங்க ராஜா. ஆண்டவரே டிவியில் பார்க்குறவங்களுக்கு நோக்கி பாருங்கப்பா தகப்பனே. எந்த நோக்கத்தோடு பார்க்குறாங்களோ ஆண்டவரே, யாருக்காருக்கு என்ன பிரச்சனை இருக்கோ நீர் அறிகின்றதேன் சுவாமி. ஆண்டவரே சுகத்துக்காக பலத்துக்காக ஆண்டவரே தேவைகளுக்காக யார் நின்று கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே அந்த கண்ணீரான ஜபத்துக்கு நீங்கள் பதில் தாங்க ஆண்டவரே. தொடக்கத்தை முடிவு வரைக்கும் கர்த்ததாமே நீங்கள் பேசி ஆண்டவரே வார்த்தையின் மூலமாக பாடல் மூலமாக நீங்கள் பேசணும் ஆண்டவர் ராஜா. ஆண்டவரே ஒவ்வொரு செக்மெண்ட்டை நீங்கள் எடுத்து நடத்தி கொடுங்க சுவாமி. ஆண்டவர் எங்களை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க ராஜா. ஆண்டவரே ஆவியானவர் நீங்கள் வெளிப்பட்டு ஆண்டவரே பிரகாசமாக எல்லாரும் ஆண்டவரே செலுத்தக்க கிருபத்தாக ராஜா. சோர்ந்து போய் வந்தோம், ஆனால் பலம் இல்லாமல் வந்தோம். வெளியே போகும்போது பலத்தோடு சுகத்தோடு ஆண்டவரே கர்த்தர் தானே எங்கள் நம்பிக்கை அப்படின்னு சொல்லி உற்சாகத்தோடு போக கிருபத்தாங்க. அப்படி பார்க்குறவங்களே அப்படியே இருக்க கிருபத்தாக சுவாமி. ஆண்டவரே வேதத்தினை ஆராய்ந்து அறியவும் எங்களுக்கு ஆண்டவரே கட்டித்தாங்க சுவாமி. அதற்குன்படி நாங்கள் கீழ்ப்படிஞ்சு ஆண்டவரே அதன்படி நாங்கள் எல்லாத்தையும் செய்ய கிருபத்தாங்க ஆண்டவரே. அது குடியேற எல்லா ஆசீர்வாதமும் எங்கள் குடும்பத்திலையும் சபையிலும் காண கிருபத்தாங்க ராஜா. ஒவ்வொரு வெறுமையாக செல்லக்கூடாது ராஜா. ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தினாலே அறிந்து கொண்டோம் நாங்கள் ஆண்டவரே அப்பா. அதன்படி புது பலத்தோடு நாங்கள் வெளியே போக கிருபத்தாக ராஜா. ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். காலவேளை கரங்களை தட்டி கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கிருபை உள்ளவர். Name
கரங்களை ஊற்றி சொல்லுவோம். அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்வே, கர்த்தர் நீ செய்த நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. சொல்லுவோம். கர்த்தர் நீ செய்த நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. எழுந்து நிற்போம். இந்த கால வேளை ஆண்டவரே நீர் எத்தனை நல்லவர் ராஜா, வழி இதுவே என்று சொல்லுகிற தேவன், பாதை தெரியாத இருக்கிற நமக்கு எந்த பாதையில் நம்ம போகணும் அப்படின்றத காட்டுகிற பெரிய தேவன். இந்த கால வேளை கலக்கத்தோடு வேதனையோடு ஒருவேளை நீங்கள் வந்திருந்தா, என் ஆண்டவர் மிகவும் நல்லவர். நம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் கண்டும் காணாமல் கடந்து போகிறதுக்கு அவர் ஒரு மனிதன் அல்ல, பொய் சொல்ல ஒரு மனுபுத்திரன் அல்ல, அவர் நல்லவர். அருமையானவர்களே, வசனம் சொல்லுகிறது, எல்லா நாட்களிலும் எல்லா நேரத்திலும் தாவீது ஆண்டவரை துதிச்சுனே இருந்தார். அதனாலே அவர் தாவீது ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய இருதயத்துக்கு இவன் ஏற்றவன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னு சொன்னால் எல்லா உயர்விலும் அவர் துதிச்சார், அவருடைய தாழ்வில் அவர் துதிச்சார். எந்த இடத்துலையுமே அவர் கர்த்தரை தூஷித்து தான் நம்மளால் பார்க்கவே முடியாது. நீங்கள் எத்தனை குறையோடு வந்திருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. வசனம் சொல்லுகிறது, அப்சலோம் மரித்த போது அவர் அழுதாரு, ஆனால் கர்த்தரை துதிச்சார். அம்னோன் முதல் மகன் வெட்டி கொலை பண்ணப்பட்டான், அழுதாரு, கொஞ்ச நேரம் விட்டு கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார். தன்னுடைய சொந்த மகளை தன்னுடைய சொந்த மகனே நாசம் பண்ணிட்டான், கொஞ்ச நேரம் அழுதாரு, ஆனால் துதிக்க தொடங்கினார். அதுதான் தாவீது. சவுல் தன்னுடைய மரண பரியந்தும் தாவீதை துரத்திட்டே இருந்தார். ஆனால் முடிவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜரிகமானது தாவீதுக்கு தான் வந்தது. காரணம், அவர் எல்லா நேரத்துலையும் கர்த்தரை துதிச்சார். இந்த கால வேளை கர்த்தரை துதிக்கிற கூட்டமாய் நம்ம மாறணும். ஒருவேளை சோர்வோடு நீங்கள் வந்திருக்கலாம், இந்த காரியம் எல்லாம் மாறவே மாட்டேங்குது, இதுலேருந்தெல்லாம் ஒரு விடுதலையே வரல, இந்த வியாதி என்னை விட்டு போகலை அப்படின்னு நீங்கள் முறுமுறுக்கிறத காட்டிலும் துதிங்க. துதிக்க துதிக்க சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும். அன்றைக்கு பவுலும் சீலாவும் துதித்த போது ஒரு பெரிய அசைவு, சிறைச்சாலையின் கதவுகள் அது தெரிப்பட்டது. ஒரு பெரிய மகா பெரிய பூமி அதிர்ச்சி வந்ததாய் நாம் கேள்விப்படுகிறோம். இந்த கால வேளை துதிங்க, துதிக்க துதிக்க எல்லா சங்கிலிகள் அறுபடும். எல்லா நேரத்துலையும் துதிங்க, எல்லா சமயத்துலையும் துதிங்க. கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையுமே மாற்றுவார். முறுமுறுக்காதீங்க. இந்த கால வேளை ஆண்டவரே நீர் நல்லவர் சொல்லுங்க. நீர் வல்லவர், நீர் போதுமானவர், நீர் இரக்கம் உள்ளவர். ஆண்டவரே எங்களுடைய குறைவிலே நீர் நல்லவர், எங்களுடைய நிறைவிலே நீர் நல்லவர், எங்களுடைய தாழ்விலே நீர் நல்லவர், எங்களுடைய உயரத்திலே நீங்கள் நல்லவங்க ஏசப்பா. எதை குறித்து நாங்கள் கேள்வி கேட்க மாட்டோம். நீர் நல்லவர் சொல்லுங்க. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். மௌனமாக இருக்காதீங்க. எல்லா நேரத்திலையும் நல்லவர் ஏசப்பா. சத்ருக்கள் எங்களை பார்த்து சிரிக்கும் போது நீர் நல்லவர் ராஜா, நீர் நல்லவர் ஏசப்பா. ஆண்டவரே எங்களுக்காக காரியத்தை மாறுதலாய் நீர் முடிய பண்ணுவீர். நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர் ஏசப்பா. முக் சோத்திரம், முக் சோத்திரம், சோத்திரம். நீர் நல்லவர். தேங்க்யூ ஜீசஸ். நீர் நல்லவர். மௌனமாக இருக்காதீங்க. ஆண்டவரே நீர் மிகவும் நல்லவர், நீர் மிகவும் நல்லவர் ஏசப்பா. முக்கு சோத்திரம். நீர் நல்லவர் ராஜா. முக்கு சோத்திரம், சோத்திரம். காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போன போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். நான் சோர்ந்து போன நேரம் என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா.
என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா அல்லேலூயா. கன்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. கன்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. நான் உயர போகும்போது என் வெற்றி கீதமாகும், நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். ஆடுவோம். நான் உயர பறக்கும் போது என் வெற்றி கீதமாகும், நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். அல்லேலூயா ஆடுவோம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா அல்லேலூயா. சொல்லுவோம். சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. பாடுவோம். சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அழகும் பெருகும், நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவு திறக்கும். பாடுவோம். என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும், நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவு திறக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா அல்லேலூயா. நீரே என் தஞ்சம். பாடுவோம். நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. கரங்களை உயர்த்தி நீங்க தான் இயேசப்பா. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை
உம்மை நேசிப்பேன் இயேசுவே. கரங்களை உயர்த்தி இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. இயேசு சொல்லுவோம், இயேசுவே ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. ஆண்டவரே, எல்லா நேரத்திலையும் உம்மை துதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. நீர் நல்லவர் ஏசப்பா. எல்லா சூழ்நிலைக்காக உம்மை சோத்தரிக்கிறோம். எங்கள் தாழ்வில் எங்களை நினைத்தவரை உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நீர் நல்லவர் ஏசப்பா. அன்றைக்கும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நீர் செய்து முடிக்கிறவர் ராஜா. ஒரு நாளும் தீமைக்காக நீர் எங்களை அழ வைக்கிற தேவன் அல்ல, நீர் நன்மையானதை தருகிறவர். மீனை கேட்டால் நீர் பாம்பை கொடுக்கிற தேவன் அல்ல, நீர் நல்லவர், நீர் நல்லவர் ராஜா. எங்கள் ஆராதனையுடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லா கரங்கள் தட்டுமா குவாய்ட்டுங்க, எல்லாம் உட்காருங்க, எல்லாம் உற்சாகமாக தட்டுங்க. நம்மளுக்குள்ள ஒரு உற்சாகம் வரணும்ல தட்டும் போது. சரி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் கத்திருக்கிறப்ப நல்லா இருக்கேன். சரி, இன்றைக்கி ஜபத்துக்கு வசனத்துக்கு முன்னேறாக போகும்போது நான் எல்லோரும் குட்டி ஜபம் பண்ணிடலாம். ஏசப்பா ஆண்டவரே, வந்திருக்கிறவங்களையும் பார்க்குறவங்களையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவர் உம்மை சமூகத்தில் நான் உட்காந்துட்ருக்கோம் ராஜா. நாங்கள் பார்க்குற ராஜா, ஆண்டவர் ஒரு நாள் நாங்கள் வைக்கப்பட்டு விட மாட்டீங்கப்பா. ஆண்டவரே, உம்மை சமூகத்தை தேடுற பிள்ளைகள் ஒரு நாள் ஆண்டவர் கண்ணீரோடு போகக்கூடாது ராஜா. ஆண்டவரே அப்பா, யார் யார் கண்ணீரோடு துக்கத்தோடு வந்தார்களோ அவர்கள் புது பலத்தை அடித்து ஆண்டவரே கழுகு போல் எழுந்து போகணும் ராஜா. அப்படிப்பட்ட ஒரு பலத்தோடு போக கிருபை தாங்க ஆண்டவரே. உம்மை சமூகத்தில் இன்பம் சந்தோஷம் எல்லாம் உண்டு ராஜா. அப்பா, உம்மை சமூகத்தை தேடி வந்திருக்க ஒவ்வொரு சகோதரிமார்களையும் ஆசீர்வதிங்க, தாய்மார்களையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரை பார்க்குறவங்களையும் அப்படியே ஆசீர்வதி பலன் படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, எந்த பிரச்சனையோடு கண்ணீரோடு இருக்கிறார்களோ ஆண்டவரே, உள்ளத்தில் ஒரு கலக்கத்தோடு ஒரு அழுத்தத்தோடு இருக்கிறார்களோ அந்த அழுத்தம் கலக்கம் கண்ணீர் எல்லாம் மாற்றக்கூடிய தேவ நீர் எங்களோட கூட இருக்கிறதுக்காக நம்பி ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே ஒரு மனமாக துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா, நாங்கள் விசுவாசிக்கிறோம் என் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ ஆண்டவரே. அப்பா, எல்லாம் மாலை கூட ராஜா. யாரா என்ன பிரச்சனை தோன்றிருக்காங்க, யார் என்ன அழுத்த தோன்றிருக்கா எனக்கு தெரியாது ராஜா. நீங்கள் பார்த்துக்கொண்டு அவங்களுக்கு எல்லாம் தீமையிலேருந்து விலகி நன்மையான ஈவுகளை செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை துதிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கி என்னென்னா நம்ம பார்க்க போகிறோம்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளேஷன் பண்ணிவிட்டு நம்ம அது டாபிக் போகலாம். இப்போ ஒரு பெரிய ஒரு ஃபாரின் வச்சுக்கங்களேன், ஒரு பெரிய பிரிட்ஜ் இருக்குது. ஒரு பிரிட்ஜு அது ரொம்ப இப்போ எல்லோரும் ஒரு காற்று அடிக்குது. அந்த பாலைனா எப்படி இருக்கும், கீழே தண்ணி போகும் வச்சுக்கோங்க. ஒரு ஒயர் போல் இருக்கும், அது கட்டிருப்பாங்க. நடந்து போக முடியுமா? நல்ல காற்று அடிக்குது, யாரும் நடந்து போக முடியுமா? அவ்வளோ தைரியசாலி எல்லாருமே. நல்ல காற்று வீசுது, அந்த பாலத்தில் ஒரு பேலன்ஸ் கிடையாதாங்க. ஆனால் எல்லோரும் நடந்து போயிட்டுருக்காங்களா. அங்கே போயிட்டுருக்கும் போது அவங்க எல்லோரும் இன்டர்வியூ பண்ணுறாங்களா, எப்படி நீங்கள் இந்த பாலத்தில் இப்படி ஒரு காற்று அடிக்குது, இப்படி வீசுதே, எப்படி நீங்கள் நடக்க முடியுங்க அப்படின்னு இன்டர்வியூ எடுக்கும்போது அவங்க எல்லோரும் என்ன சொன்னாங்களா, ஏன்னா இந்த பாலம் கீழே விழாது, ஏன்னா அந்த கம்பெனி நல்ல ஒரு பிராண்டட் கம்பெனி, அதனால் என்ன ஒரு காற்று அச்சாலும்னா தான் கீழே விழாது, அந்த நம்பிக்கை இத்தனை நாள் நாங்கள் போயிட்டுருக்கோம் சார். அதே போல் இன்னொரு உதாரணம் பார்த்தோன்னா, இப்போ உங்கள் கையில் ஒரு சாக்லேட் கொடுக்குறாங்க, ஒரு டெய்ரி மில்க்கோ
ஒரு இன்னொரு சாக்லேட் என்ன தராங்கன்னா ஒரு லோக்கலான பேக்கெட்லாம் இல்லாமல் இந்த மிட்டாய் கொடுக்குறாங்க. எதை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? டெய்ரி மில்க். ஏன் அது சூஸ் பண்ணுறீங்க? நல்லா இருக்கும், ப்ளஸ் ஒரு பிராண்ட் அதுக்கு. ஏன்னா அது எதுலேயும் இருக்காது, ஒரு கெடுதல் இருக்காது, இது எப்படி இருக்கும்னு தெரியாது, ஒரு எக்ஸ்பிரி டேட் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, இதில் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம எதை சூஸ் பண்ணுவோம்? பெஸ்ட்டானதான் சூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதை நம்ம ட்ரஸ்ட் பண்ணுறோம், இவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அதே போல் தான் அவங்களும் என்ன பண்ணாங்க? ட்ரஸ்ட் பண்ணாங்க. அதே போல் உங்கள் கவலைகள் எது இருந்தாலும் யார் மேலே ட்ரஸ்ட் பண்ணுங்கள்? கர்த்தர் மேலே. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கீங்க, யார் மேலே நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணாதீங்க, கர்த்தர். அவங்களே உலகமாக இருக்கும்போது ஒரு கம்பெனிக்காரன் மேலே ஒரு எல்லாத்து மேலே ட்ரஸ்ட் பண்ணும்போது நான் அவங்களே உருவாக்குனது யார்? கர்த்தர். அப்போ யார் மேலே நீங்கள் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணோம்? கர்த்தர் மேலே ட்ரஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போது நம்ம வந்து வசனம் வாசிக்கலாம். அப்போ என்ன இன்றைக்கி தலைப்பு? ட்ரஸ்ட் இன் காட் இல்லையா? ஸோ 1 பேதுரு 5:7 எடுங்க. 1 பேதுருல 5:7 வாசிங்க சிஸ்டர். மைக் ஆன் பண்ணிக்கோங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென். அப்போ உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறதுனால உங்கள் கவலைகள் எல்லாம் யார் மேலே வைக்கணும்? கர்த்தர் மேலே வைங்க. மற்றவங்க மேலே ட்ரஸ்ட் பண்ணாதீங்க, மற்றவங்க மேலே சொல்லாதீங்க. யார் மேலே வைங்க? உங்கள் கவலைகள்லாம் யார் மேலே வைக்கணும்? கர்த்தர் மேலே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எல்லாருக்கும் கவலைகள் உண்டு, கவலை இல்லாமல் யார் மனுஷனும் கிடையாது. எஸ்அப்பா சிஸ்டர், உங்கள் கவலைகள் என்ன பிரச்சனை எனக்கு தெரியாது, எல்லாம் அவர் மேலே வச்சுருங்க சிஸ்டர் இல்லையா? அவர் பார்த்துக்கொள்வார். சொன்னீங்களா? பக்கத்தில் பார்த்து கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்போது சரி, என்னோட கவலையும் அவர் மேலே தான் இல்லையா? ஸோ சங்கீதம் 56:8 வாசிங்களா? 56:8. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஆமென். ஸோ நான் கண்ணீரோடு ஜெபிக்கிறேன் சிஸ்டர். இந்த பிரச்சனையில் கண்ணீரோடு இருக்கேன். உங்கள் கண்ணீரில் எங்கே இருக்கிறார் ஆண்டவர்? துருத்தியில் வச்சுருக்காரு. அவங்களும் யார் மேலே ட்ரஸ்ட் பண்ணியிருந்தாங்க? ஒரு கம்பெனி மேலே ட்ரஸ்ட் பண்ணாங்க. நீங்கள் யார் மேலே ட்ரஸ்ட் பண்ணோம்? கர்த்தர் மேலே ட்ரஸ்ட் பண்ணோம். ஸோ அப்போது நம்ம எப்படி வந்து இந்த நிறைய மெசேஜ் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க, ட்ரஸ்ட் இன் காட் அப்படின்னு நிறைய கேட்டால். ஆனால் இது எப்படி நம்ம கொண்டு போகலான்னு பாருங்கள். வேதத்தில் உள்ள சத்தியத்தை தேடுங்கள், அதுக்குள்ளே இருக்க ஆழத்தை தேடுங்க. உங்களுக்கு பிரச்சனை வர டைமில் வேதத்தில் இருக்கிற ஒரு சத்தியத்தை தேடும் போது உங்களுக்கு ஒரு ஆறுதல் இருக்கும். முதலாவது நம்ம பார்க்க போது வந்து வேதத்தில் உள்ள சத்தியத்தை தேடுங்கள். அப்போது யோவான் 8:32 என்ன சொல்லுதுன்னா, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஆமென். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன பண்ணும்? அப்போ அந்த வார்த்தைகள், கர்த்தரோட வார்த்தை பொய் சொல்லுமா? கர்த்தரோட வார்த்தை ஒரு நாள் பொய் சொல்லமா? கண்டிப்பாக பொய் சொல்லாது. உண்மையுள்ள வார்த்தைகள் இருக்குது. உங்கள் ப்ராப்ளம் டைமில் போயிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லாட்டி உங்கள் ரிலேட்டிவ்ஸு, உங்கள் சொந்தக்காரங்கள், அம்மா அப்பா இல்லாட்டி உறவினர்கள் யார்கிட்ட போய் பார்க்க போகிறதுக்கு முன்பாக என்ன பண்ணணும்? நீங்கள் வேதத்தை வாசிச்சிருங்க. அது உங்களை பலப்படுத்திடும். நீங்கள் போன கூட அந்த சாய்ஸ் எடுக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தும் போது, மனுஷன் சொல்கிற வார்த்தையோடு எது வார்த்தை உங்களை பலப்படுத்தும்? கர்த்தருடைய சத்தியம் தான் உங்களை பலப்படுத்தும் இல்லையா? இப்போ ஒரு சப்போஸ் ஒரு சிச்சுவேஷன் வருது, கடன் பிரச்சனை வருது, எந்த வசனம் வாசிக்கிறோம் நீங்கள்? அந்த விதையை எப்படி எண்ணெய் எப்படி நிரப்பினா பாருங்கள், அந்த விசுவாசம் எப்படி வந்து அதே அந்த சாப்டர் எடுத்து நீங்கள் வாசிக்க உங்களுக்கு உள்ள என்ன ஆகிடும்? ஒரு எனர்ஜி பூஸ்டப் ஆகிடும். கர்த்தர் அவங்களுக்கு செஞ்சார், நம்ம செய்ய மாட்டாரா? அப்படி ஒரு எனர்ஜி வரும். அதே போல் பாருங்கள், நம்மளுக்கு சத்துரு எந்தவரி சிஸ்டர், எனக்கு சத்துரு எப்படி போனாலும் எங்களுக்கு ஒரு பிரச்சனை உண்டாகுது, எங்களை மேலே தான் எல்லாம், என் பிள்ளைங்களை மேலேயும் எல்லாத்துலேயும் ஒரு சத்துரு இருக்கான்னா, அந்த பார்வோன் வந்து இஸ்ரேல் மக்களை எப்படி அவங்க வெளியே வந்தாங்க, எப்படி ஒரு சத்துரு, அது சிவந்த சமுத்திரம். அதே போல் அந்த வசனத்தை வாசிங்க. வேதத்தில் நிறைய உதாரணங்கள் இருக்குது. ஸோ நம்ம எந்தெந்த பிரச்சனையில் போகிறோமோ நம்ம அந்தந்த சாப்டரை எடுத்து நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்குள்ளே எப்படி வரும்? ஒரு புதிய பலன் வரும் இல்லையா? சத்தியம் தான் உங்களை விடுவதாக்க முடியும். யாருமே இன்றைக்கி சொல்லுவாங்க ஒன்றே ஆகாது சிஸ்டர், நல்லா முடிஞ்சிடும். ஆனால் அது கிடையாது. அந்த வார்த்தை நம்மளை பலப்படுத்த முடியாது. கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மளை பலப்படுத்த முடியும். நம்ம வாசிச்சிட்டோம், நம்ம வசனம் நம்மளோட பேசுவோம், திரும்ப அந்த வாசனை வந்துட்டே இருக்கும் நமக்குள்ளே. யோசிச்சிருக்கீங்களா? கர்த்தர் எங்கே போனாலும் அந்த வசனத்தை பற்றி நம்மளை பேசுவார். ஸோ அப்போ அந்த வசனத்தை நீங்கள் பற்றிக்கொள்ளுங்க. அந்த வேத வசனம் தான் நம்ம விடுதலை ஆக்க முடியும். மனுஷன வார்த்தை நம்மளை விடுதலை ஆக்கவே முடியாது இல்லையா? இப்போ சுகத்துக்காக நீங்கள் சொல்கிறோம், சுகத்தில் எத்தனை பேர் அற்புதம் ஆண்ட நம்ம வேதத்தை எடுத்து உதாரணம் எத்தனை பேர் கொடுக்க முடியும்? ஸோ அதெல்லாம் எடுத்து வாசிங்க. அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கா, அந்த பாடுள்ள ஸ்திரியை பற்றி வாசிங்க. ஆண்டர் அப்படிப்பட்ட ஸ்திரீக்கு நம்மளுக்கு அப்படிலாம் ஒன்றும் ஆர்டர் கொடுக்கல, அப்படிப்பட்ட பாடுள்ள ஸ்திரீக்கே விடுதலை கொடுத்த தேவன் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாரா?
அப்படின்னு விசுவாசத்தோடு நீங்கள் படிங்களா, அந்த வசனம் வாசிக்கும் போது உள்ளே அது கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். என் பிள்ளை என்னை நம்பி வாசிக்குதே, என் பிள்ளை என்னை நம்பி விசுவாசத்தோடு அந்த வசனத்தை ஒரு வதியம் வாசித்து கண்ணீரோடு ஜெபிக்கிறாள், கண்டிப்பாக அது விடுதலை உண்டு. விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் அப்படிப்பட்ட ஆராய்ந்து 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 வாசிக்கும் போது இது போல சுச்சுவேஷன். இப்போ கர்ப்பத்தை கண்ணி இல்லை, எத்தனை பேருக்கு ஆண்டு கர்ப்பத்தை கண்ணி ஆசை வச்சார் வேதத்தில்? எலிசபெத் அம்மா எத்தனை பேர், அவங்க வந்து வயசானவங்க, நம்மளுக்கு இப்படி வயசு ஆகுதே, எப்போ நம்ம கர்ப்பத்தை கண்ணி காணுவோம்? கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஏஜ்டு உமனுக்கே நீங்கள் ஆஸ்வதிச்சிங்க, எனக்கு ஆஸ்வதிக்க மாட்டீங்களா? அப்படி நீங்கள் விசுவாசிங்க. அண்ணாவில் கொடுத்து வாசிங்க, அப்புறம் ரெபெக்காவில் கொடுத்து வாசிங்க, அப்புறம் என்னது ராகேல கொடுத்து வாசிங்க. நீங்கள் வாசிக்க இவங்களுக்கெல்லாம் சேர்ந்த தேவன் நம்மளுக்கு செய்ய மாட்டாரா? அடி வாசிங்க. அப்படி இல்லைன்னா நான் ஊழியத்துக்கு போகணும் சிஸ்டர், என்ன பண்ணணும்னு தெரியல. ஊழியத்துக்கு போனோன்னா நீங்கள் எந்த அதிகாரம் வாசிக்கணும்? பவுல் அதிகாரத்தை வாசிங்க. பவுல் எழுதினது, தீமோத்தேயு எழுதினது, இவங்களாம் எப்படி ஊழியம் செஞ்சாங்க அப்படின்லாம் வாசிக்கும் போது உங்களுக்குள்ள என்ன ஆகுது? அந்த ஊழியம் பாரம் வந்துகிட்டே இருக்கும். எனக்கு ஊழியம் பாரம் இருக்குது, ஆனால் எப்படி நான் அந்த ஊழியம் பாரம் தான் யார்கிட்ட போய் நான் சொல்லலை. நீங்கள் வசனம் வாசிங்களா, ஆண்டு கிரியை செஞ்சுருவார். ஏன்னா நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் போனால் தான் அந்த கிரியை நடக்கும். நான் வாயில் சொல்லிட்டு உட்காந்துருந்தா அது கிரியை நடக்காது. நீங்கள் எப்போ சத்தியத்துக்குள்ளே ஆராய்ந்து நீங்கள் போகும்போது ஆண்டவர் உங்களே பார்த்துக்கொள்வார் இல்லையா? நீங்கள் தேடியும் நீங்கள் அவங்ககிட்ட பேசி இவங்ககிட்ட பேசி நான் செய்யணும் கீழே எதுவுமே நீங்கள் சொல்லாதீங்க. வேதத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க போது அது எல்லாமே கை கூட வரமா இருக்காதா? ஸோ நம்ம வந்து முதலாவது நம்ம பார்த்தோம், வேதத்தை உள்ள சத்தியத்தை தேடுங்களா. அப்போது இன்னொரு உதாரணமாக மினிஸ்ட்ரி நம்ம பண்ண போகிறோன்னா நம்ம அதை நான் சொன்னல, ஒரு அதிகாரத்தை நம்ம வந்து வாசிக்கணும். நீங்கள் வாசிப்பீங்களா? உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது உங்களுக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு காரியத்தை குறித்து என்ன பண்ணணும்? வேதத்தை ஆராய்ந்து வாசிக்கிறவளாக இருக்கணும் இல்லையா? எல்லாரும் கண்களை மூடுங்க. ஏசப்பா, வேதத்தை ஆராய்ந்து நான் வந்து வாசிக்கணும், சத்தியத்தை வேதத்தை என்னன்னு பண்ணணும், நான் ஆராய்ந்து வாசிக்கிறவளாக இருக்கணும். இருப்பீங்களா? சரி, சத்திய வேதம் பக்தரின் கீதம் அந்த பாடல் எல்லாரும் வந்து கண்களை மூடி அந்த பாடல் எல்லாரும் பாடலாம். வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போற்றும் பாதையின் தீபம், உத்தமமாக காட்டிடும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். ஏசப்பா உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே அப்பா, நாங்கள் இன்னும் சத்தியத்தை அறியணும் ஆண்டவரே. அப்பா, இன்று எங்கள் வேத வாசிக்க பத்தாது சுவாமி. அதுக்குள்ள ஒவ்வொரு வரியிலும் ஆண்டவர் அர்த்தங்கள், பல அர்த்தங்களும் உண்டு ராஜா. ஆண்டவர் ஒவ்வொரு வேர்ட்லையும் பல அர்த்தங்களும் உண்டு ஆண்டவரே. அப்பா, நாங்கள் அதெல்லாம் கோட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறவளா நாங்கள் இருக்கணும் ராஜா. ஆண்டவர் ஏதோ தானமாக நாங்கள் படிக்காத அளவுக்கு ஆண்டவர் அது அப்பா அது உள்ள ஆழத்தையும் அர்த்தத்தையும் புரிந்து கொள்ள பல மடங்கு அர்த்தத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்குறவளா இருக்கணும் ராஜா. அப்படிப்பட்ட பெண்களாக நாங்கள் இருக்கணும் அப்பா. அதற்குள்ள சத்தியத்தை ஆண்டவரே அப்பா, அதுக்குள்ள வேறு என்ன சொல்லுது, அது ஒவ்வொரு வேர்டில் என்ன சொல்கிறாங்கப்பா, கோட் பண்ணுறவளா இருக்கிறோம்ப்பா. அப்படிப்பட்ட எங்களுக்கு விசுவாசத்தை பலத்தை எங்களுக்கு தாங்க. உண்மையே நம்பியிருக்கோம் ராஜா. எங்களுக்கு அந்த பலத்தையும் ஆண்டவரையும் ஆரோக்கியத்தை எல்லாத்துலையும் எங்களுக்கு தாங்க ராஜா. எந்தெந்த நோக்கத்தோடு வந்திருக்கிறார்களோ, பலத்துக்காக வந்திருக்கிறார்களோ, சுகத்துக்காக வந்திருக்கிறார்களோ, ஆண்டவரே என்னென்ன காரியங்களுக்காக வந்திருக்கிறாங்க அப்பா, பார்க்குறவங்களே அப்படியே ஆசீர்வதிங்க. குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கலாம், ஆண்டவர் கடன் பிரச்சனைக்காக இருக்கலாம், ஆண்டவர் சத்துருவின் போராட்டமாக இருக்கலாம், ஊழியத்துக்காக இருக்கலாம், என்ன காரியங்கள் நீர் அறிவுற தேவனே அப்பா, நீங்கள் அவங்களுக்கு பலப்படுத்தி அனுப்புங்க. நீங்கள் அப்பா பார்க்கும் போதும் ஆண்டவர் அவங்களை பலப்படுத்துங்க. நீங்கள் பேசுங்க ஆண்டவர், வார்த்தை கொண்டு எங்களை பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமீன். முதலாவது என்ன பார்த்தோம்? வேதத்தின் உள்ள சத்தியத்தை தேடுங்கள். ரெண்டாவது அவிசுவாசத்தை ஒத்துக்கொள்ளுங்க. நம்ம அவிசுவாசமாக இருக்கிறோமா இல்லையா? சில காரியத்தில் ஒத்துக்கொள்கிறீங்களா இல்லையா? இப்படி ஆகுமா ஆகாதா? நான் கூட யோசிப்பேன், இப்படி ஆகுமா? ஒரு செகண்டில் யோசிச்சுட்டு உண்டு. அப்போது நீங்கள் யோசிச்சிருக்கீங்க, எல்லாம் விசுவாசத்தோடு தான் பேசுவீங்களா? அவிசுவாசம் பேச மாட்டீங்களா? பேசுவோம் இல்லையா? ஸோ அப்போ நம்ம ஒத்துக்கணும். அப்போ மார்க் அதிகாரத்தில் 9:17 எடுத்துக்கலாமா? எல்லாரும் வாசிக்கலாமா? வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான 9th சாப்டரில் 17லேருந்து 24 வரைக்கும் வாசிக்கணும். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவர் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன். அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். அவர் பிரதியுத்தரமாக,
விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையில் விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற் கொண்டே உண்டாயிற்று. இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். ஆமேன். எல்லாம் வசனம் வாசிச்சிங்க. அது கதை ஷார்ட்டாக என்னென்னா, அவனுக்கு ஆவின்னு ஒரு அந்த பிள்ளைக்கு என்ன இருக்கு பிடிச்சு கொண்டுச்சு. அப்போது அவன் என்ன சொல்கிறான், உங்களால் முடியுமா, ஏது வேண்டா செய்வேன், நீ எதுக்குன்னா ஏதாவது செய்யுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவிசுவாசமாக பேசுகிறான் இல்லைங்களா? நம்மளும் அப்படி தானே சில டைம், ஏசப்பா நீங்கள் எதெல்லாம் செய்கிறீங்களா, செய்ய முடியுமா உங்களால் அப்படின்னு நம்ம கேட்குறவங்களாம் கேட்குறோமா இல்லையா? உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க ஏசப்பா, உங்களால் முடியுமா, இது செய்ய முடியுமா, நம்ம அப்படி கேட்குறவாள் இருக்காமல் ஆண்டவர் அவங்கள பார்த்து என்ன சொல்கிறாரு, நீ இயேசு அவரை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவன் உனக்கு எல்லாம் என்ன ஆகும், கை கூடி வரும். நம்ம விசுவாசிக்கணும் இல்லையா? என்னால் ஏசப்பா எனக்கு செய்வீங்க. உடனே என்ன ஆயிடுச்சு, அவன் என்ன பண்ணான், அவன் தகப்பன் என்ன பண்ணா, விசுவாசிக்கிறேன் ஆண்டவர், என்னை அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கணும். அப்போது நீங்களும் அப்படி தான் ஜெபிக்கணும். ஏசப்பா ஒரு சில காரியத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம், அவிசுவாசம் பேசுகிறோம். ஆகுமா, இல்லை இது ஆகாது போல இருக்குது அப்படி பேசினா அது அவிசுவாசம். அந்த ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாரு, அவிசுவாசமாக பேசாதீங்க, விசுவாசமாக பேசுங்க. அப்போ இன்னைக்கு நம்ம கூட சில காரியத்தில் சொல்லிடுறோம், நம்ம இப்படி ஆகுமா ஆகாதா, போகலாமா வேணாம், இது நல்லது தான் ஆண்டவர் செஞ்சுருக்காரா, நம்ம அப்படி சொல்லாமல் கண்டிப்பாக ஆண்டவர் விசுவாசத்தோடு பேசுங்க. ஒரு வார்த்தை கூட பாருங்கள், ஆண்டவர் கண்டித்து சொல்கிறாரு, இயேசுவே அவனை நோக்கி, நீ விசுவாசம் கூடுமானால் ஆகும், நீ விசுவாசா கூடும், நீ விசுவாசிக்கலாம் அது கூடாது. அப்போ நம்ம விசுவாசிக்கிறவளா இருக்கணும். விசுவாசிப்பீங்களா? அப்போ கன்ஃபஸ் பண்ணுங்க, ஏசப்பா நான் விசுவாசிக்கிறேன், இனி நான் செஞ்சது நான் அவிசுவாசம் பேசுனது எங்களே மன்னிங்க ஏசப்பா, அவனை மன்னிப்பு கேட்டான் இல்லை, ஃபர்கிவ் பண்ணால. ஸோ அப்போ அதே போல் நீங்களும் என்ன பண்ணுங்கள், கன்ஃபஸ் பண்ணுங்கள், ஏசப்பா நான் இனி வரைக்கும் எனக்கு இந்த வியாதி வந்திருக்கு, எனக்கு இது சுகமாகும், இது என் டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் சுகத்தை கொடுப்பாருன்னு விசுவாசிங்க இல்லையா? அந்த பெண்ணு பார்க்க சொல்லியிருக்காங்க, பையன் பார்க்க சொல்லியிருக்கிறாங்க, இது கூடுமா என்ன எனக்கு தெரியல, ஆனால் கை கூடும், அப்படி விசுவாசிங்க. இது தாமதத்தாலும் எனக்கு நன்மைக்கு தான் இல்லையா? அதே போல் பாருங்கள், நீங்கள் ஒரு டிலே ஆகுது, நம்ம என்ன ஆயிடுறோம், அவிசுவாசமாக ஆயிடுறோம். இல்லாட்டி ஒரு தாமதிக்குது, டிலேனாது தாமதிக்குது. அப்போ தாமதிக்கும் போது என்ன சொல்லிடுவோம், ஒரு டிலே டைமில் ஐயோ என்னடா இது ஒரு பிரச்சனை இருக்குது போல், இவ்வளோ டிலே ஆகிட்டே இருக்கே, அப்போ என்ன நம்ம விசுவாசம் நம்மளுட்டு குறைஞ்சி போகுது இல்லையா? அப்புறம் ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகி இதெல்லாம் இன்றைக்கி நடக்கும் போல இருந்தது, ஆனால் இன்றைக்கும் நடக்கல சிஸ்டர், இன்றைக்கி ஆகும் பார்த்தேன், எல்லாம் பிரச்சனை முடியும் பார்த்தா இன்றைக்கும் முடியல, அப்போ நம்மளாம் கேடும் விசுவாசம் விட்டு போகுது இல்லையா? அதே போல் பாருங்கள், டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க சில டைப்பை, நீங்களாம் உங்களுக்காக இது தகுதியா இதை வாங்குறதுக்கு, நீங்களாம் ஆக முடியுமா ஆவாதா அப்படின்னு பேசும்போது நம்மளுக்குள்ள என்ன ஆகிடும், விசுவாசம் போயிடும். இதெல்லாம் உங்களால் முடியுமா, நம்மளுக்கு தகுதியற்று கிடக்குது, இந்த பெரிய வரம் நம்மளுக்கு தேவையா அப்படின்னு நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணாங்களாலே என்ன பண்ணக்கூடாது, அந்த பக்கம் போகாதீங்க. என்ன பண்ணுங்க, விசுவாசத்தோட பேசுகிறவளா இருக்கணும். விசுவாசத்தோட பேசுகிறவளா இருப்பீங்களா? அல்லையா சொல்லு பார்ப்போம். நம்ம விசுவாசத்தோட பேசுகிறோம். இப்போ பாருங்கள், உதாரணமாக வேதத்தை பார்த்தீங்கன்னா, எவ்வீரு மகள் அவள் என்ன பண்ணுறா, இறந்து போயிட்டா சொல்கிறா, ஆண்டவர் ஊழியத்தில் பிஸியாக இருக்கார் அந்த டைமில், நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சிக்கோங்க. பிஸியாக இருக்க டைமில் சொல்கிறாங்க, இது போல் அவங்க மகள் நீ அவர் போதகர் ரொம்ப ஊழியத்தில் சுகத்துக்காக எல்லாருக்கும் அவர் பிஸியாக இருக்கிறாரு, நீங்கள் அவர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, உங்கள் மகள் செத்துட்டானா. உடனே ஆண்டர் என்ன பார்த்து சொல்கிறாரு, விசுவாசிக்கிறியா? அப்போது நம்ம விசுவாசித்தாலே அங்கே ஹீலிங் நடக்கும் இல்லையா? நம்ம விசுவாசிக்கிறது இல்லை, சில காரியத்தில் நம்ம விசுவாசிக்கும் போது என்ன பண்ண போகிறது, அவங்க சுகத்தை ஆண்டருக்கு பார்த்தாங்களா இல்லையா? அதே போல் நம்ம தாமதிக்குது, டிலே ஆகுது, நம்ம யாருன்னா டிஸ்கரேஜ் பண்ணி நம்ம மட்டமாக பேசலாம், இப்படிலாம் ஒரு காரியமா இதுக்கெல்லாமா இப்படி அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, விசுவாசமாக இருங்க, அவ்விசுவாசம் பேசாதீங்க. அவங்கக்கிட்ட பேசுகிறவங்களே சொல்லுங்கள், நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் எனக்கு செய்வார், சொல்லுங்கள், எனக்கு கூடும், நான் வீடு வாங்குவேன், நான் செய்வேன், போகுவேன், வேலைக்கு போவேன், பெரிய வெளிநாட்டுக்கு போவேன், விசுவாசிங்க. அவிசுவாசம் பேசுகிறவங்ககிட்ட நீங்கள் என்ன பண்ணுங்க, விசுவாச வார்த்தைகளை அறிக்கை இடுங்க, சரியா? டிசப்பாயிண்ட் ஆகிடாதீங்க. ஒரு நாளும் டிசப்பாயிண்ட் பண்ணுங்க, டிலே ஆகக்கூடாது, டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது, டிஸ்கரேஜ் ஆகக்கூடாது. எல்லாம் இந்த 3 D வச்சுக்கோங்க.
அவிசுவாசமாக எந்த இடத்துல நம்ம வரும்போது அந்த 3 டே ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன பண்ணக்கூடாது, நம்ம டிஸ்கரேஜ் ஆகக்கூடாது, டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது. நம்ம அது 3 ஞாபகம் வச்சுக்கும் போது நமக்குள்ள விசுவாசம் தூண்டி விட்டுரும் இல்லையா. மற்றவங்க யாருன்னா சொன்னால் கூட நம்ம காதலே வாங்க மாட்டோம். ஏன்னா அந்த வசனம் நம்மளோட பேச ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா. அப்போ நம்ம எல்லாரும் ஒன்று கண்களை மூடி, எஸ்அப்பா எல்லாம் ஒரு காரியம் எனக்கு டிலே ஆகிட்டே இருக்குது, எல்லாரும் டிஸ்பாயிண்டட் ஆகிட்டு டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க, ஆனால் நீங்கள் கர்த்தர் நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஒரு பாடல் நம்ம பாடுவோம். கர்த்தர் கை குறுகவிலே கர்த்தரின் வாக்கு மாறிட. அப்போ விசுவாசியே நீ பதறாத, விசுவாச நீ கலங்காத. அப்போ விசுவாசியாக இருக்கவங்க நீங்கள் பதறுவீங்களா? பதற மாட்டோம். ஆனால் கர்த்தருக்குள் நான் இருக்கிறேன், நான் கலங்க மாட்டேன் நம்ம சொல்லலாம். ஆனால் அது விசுவாசிக்கவும் கண்டிப்பாக அது கிரியை நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா. விசுவாசத்தோடு அந்த பாடல் நம்ம வரிகளை பாடலாம். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களால் மாறிடவே சுதன் அருள் புரிந்தனரே. சுத்தர்களால் மாறிடவே சுதன் அருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் ஏறும் ஏறும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும். ஆண்டவரே அப்பா, இனி நாங்கள் அப்பா அவிசுவாசமாக பேசாத அளவுக்கு விசுவாச வார்த்தை கொண்டு நாங்கள் பேசணும். அப்பா எந்த காரியம் டிலே ஆகட்டும், எந்த காரியம் எங்களை டிஸ்கரேஜ் பண்ணட்டும், எந்த காரியம் எங்கள் டிசப்பாயிண்ட் ஆகட்டும், இந்த 3 குறித்து நாங்கள் காலப்பட உண்மை மேல் நாங்கள் ட்ரஸ்ட்டாக இருப்போம் ராஜா. உண்மையே நம்பிக்கொண்டு இருப்போம் ஆண்டவர். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல சுவாமி. ஆண்டவர் உண்மையே நம்பியிருக்கிற பிள்ளைங்க ஒரு நாள் வைக்கப்பட்டாத அளவுக்கு பார்க்குறவங்களை இருக்கிறவங்களை அப்படியாக ஆசீர்வதி பலப்படுத்தி அந்த பிள்ளைங்களை சாட்சியாக நிறுத்துங்க. யார் டிசப்பாயிண்டோடு இருக்கிறார்களோ, யாரோட தாமதிக்குதுன்னு சொல்கிறார்களோ, யார் ஆண்டவரே எங்கள் தூசணமாக பேசுகிறேன்னு சொல்லி மட்டமாக பேசுகிறாங்க சிஸ்டர் எங்கள் மத்தியில் சொல்கிற யார் எந்த பிள்ளைகள் இருந்தாலும் அந்த கண்ணீரான ஜெபத்துக்கு நீங்கள் பதில் கொடுத்து அவங்களை தலைகளை உயர்த்தி அவங்களை ஆசீர்வதிங்க ராஜா. ஒரு நாள் வைக்கப்படுத்தாதவளுக்கு அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமீன். 3வது கடந்த கால நன்மைகளை நன்றியோடு தேடுங்கள் இல்லையா. அப்போது நம்ம கடந்த கால நன்மை உங்களுக்கு செய்யலையா ஏசப்பா? எத்தனை பேருக்கு செஞ்சவங்க இல்லையா சொல்ல பார்ப்போம். ஆமேன். அப்போ 1 தெசலோனிக்கேயர் 5:18 வாசிங்க சிஸ்டர். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆமேன். நம்ம அந்த அந்த ஃபஸ்ட்டு வேர்டை மட்டும் எடுத்துக்கலாம். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அந்த வரியை மட்டும் நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ எல்லாவற்றத்தையும் நம்ம என்ன பண்ணோம்? சோத்திரம் ஏசப்பா. எல்லாத்துலேயும் நம்ம சோத்திரம் சொல்லுங்கள். அந்த வார்த்தையில் வல்லமை உண்டு. இந்த காரியம் ஆகலை, டிலே ஆகுது, சோத்திரம் ஏசப்பா, எனக்கு எல்லாமே சோத்திரம் தான். அப்போ சோத்திரம் சொல்லும் போது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்கிறோம். நம்ம அறியாமே நன்றி சொல்கிறவங்களாம் ஆகிடுவோம் இல்லையா. நீங்கள் எல்லா காரியத்துலையும் போகிறோம், கிச்சனில் போகிறீங்க வரீங்க, எந்த காரியங்களை எந்த தீஞ்சு போனால் கூட போகல, சோத்திரம் ஏசப்பா நீங்கள் சொல்லணும். அப்படி தான் இல்லையா. சோத்திரம் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்கள். ஏசப்பா நீங்கள் சோத்திரம் ஏசப்பா, சோத்திரம் ஏசப்பா நீங்கள் சொல்லிகிட்டே இருங்களேன். எங்கள் பாட்டிலாம் அப்படி தான் சோத்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க வாயில். நான் சொல்லி வாய் வலிக்காதான். நான் அந்த சின்ன வயசுல இருக்கா சோத்திரம் சொல்லிப்பார், அதோட நன்மையை கண்டுப்பாருன்னுவாங்க. அப்போ சோத்திரம் சொல்ல 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 அந்த நன்மையை நம்ம ருசி பார்ப்போம் இல்லையா. நம்ம அமைதியாக இருப்போம். ஒரு காரியத்தில் இப்போ நடக்கிறீங்க, நீ கடைக்கு போகிறீங்க, சோத்திரம் ஏசப்பா, சோத்திரம் ஏசப்பா, சோத்திரம் ஏசப்பா சொல்லிகிட்டே இருங்களா. அது ஒரு புது பலன், நம்மளுக்கு ஒரு புதிய டானிக் குடிச்ச போல எனர்ஜெட்டிக் பூஸ்ட் வேணுமா? சோத்திரம் சொல்லுங்கள் இல்லையா. அவங்களே எங்கள் பாட்டிலாம் 98, 99, 100 கிட்ட தான் இறந்தாங்க. அந்த சோத்திரம் சொல்லே வாழ்ந்தாங்க. அப்போது நம்ம சோத்திரம் சொன்ன ஆயுசு நாள் கூடும் போல். மேபி அவங்க அதனால தான் அப்படி இருந்தாங்களா தெரியாது. அவங்களுக்குலாம் 100 கிட்ட இப்போ தான் இறந்தாங்க. அப்போது அவங்க அப்போ சோத்திரம் சொல்லிகிட்டே இருங்க. ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. அந்த சோத்திரத்துக்கு எவ்வளோ வல்லமை ஒன்று இருக்குது நம்ம ஆராய்ந்து பார்த்தா தெரியும். அதை நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி பலன் இல்லை, சோத்திரம் ஏசப்பா. இன்றைக்கி எல்லாமே டிலே ஆகுது, சோத்திரம் ஏசப்பா. எல்லாம் டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க, சோத்திரம் ஏசப்பா. டிசப்பாயிண்ட் ஆகிறேன், சோத்திரம் ஏசப்பா. ஒரு காரியம் என்னால் முடியவும் இல்லை, சோத்திரம் ஏசப்பா. நீங்கள் சோத்திரம் சொல்ல சொல்ல அது உங்களை உள்ள என்ன ஆகிடும்? உங்கள் முகம் ஒரு பிரகாசத்தில் கொண்டு போய்விடும். பிரகாசத்தில் கொண்டு போனோமா உங்களை விரும்புகிறீங்களா? நான் அழகாக தெரியணும், நல்லா பவுடர்லாம் அடிச்சுட்டு வரணுமா? இல்லை சோத்திரம் சொல்லி பிரகாசம் நேச்சுரல் பியூட்டி வேணுமா? இல்லை எப்படி வேணும், ஆர்டிஃபிஷியல் பியூட்டி வேணுமா? அப்போது சோத்திரம் சொல்லுங்கள் இல்லையா. சோத்திரம் சொல்லுவீங்களா?
கண்டிப்பாக சோத்திரம் சொல்லிட்டாங்க. எல்லாவற்றிலும் சோத்திரம் செய்யுங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள், ஒரு போராட்டங்கள், ஒரு ஸ்ட்ரகிள் டைமில், ஒரு ப்ராப்ளம் டைமில் என்ன பண்ணுங்கள்? சோத்திரம் சொல்லுங்கள். கடந்த காலத்தில் கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினச்சி சோத்திரம் சொல்லுங்கள். தேங்க் பண்ணுங்கள். கடந்த காலத்தில் எனக்கு ஆண்டவர் இப்படிலாம் செஞ்சாரே, எனக்கு எல்லாம் செய்வார். கண்டிப்பாக இப்போ பாருங்கள், உதாரணமாக தாவீது ராஜா எடுத்துக்கோங்க. சிங்கத்தின் கைக்கும் கரடி கைக்கு நான் தப்பு வீத்தீங்க, அந்த வின் பண்ணார்ல, வின் பண்ணுவோமா அப்படின்னு நினைக்கும் போது ஒரு செகண்டில் அவன் என்ன யோசிச்சா, சிங்கத்து கைக்கும் கரடி கையும் தப்பு வித்தீங்க, இவன் ஏமாத்திரம் ஆண்டவரே இல்லையா? அதே போல் ஏசப்பா எனக்கு தலைவலியிலேருந்து வயிற்று வலின்னு சுகம் கொடுத்தீங்க, இந்த நோய் எனக்கு ஏமாத்திரம், எனக்கு பலப்படுத்துங்க. அந்த வார்த்தை நீங்கள் சொல்லுங்களேன், கண்டிப்பாக ஆண்டவர் பலப்படுத்துவார். எத்தனை டைமில் எதனா ஒரு பிரச்சனை இருக்கும்போது நான் ஆண்டவர் சண்டர், நீங்கள் அதை விடுதலை கொடுத்தீங்களே, எனக்கு இதை செய்ய மாட்டீங்களா? நான் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏசப்பா நீங்கள் இவ்வளோ பிரச்சனை நான் பார்த்தேனே, ஒரு நாள் எனக்கு தீமைக்கு செய்ய மாட்டீங்க, நன்மைக்கு தான் செய்வீங்க. ஆனால் எனக்கு ஆராய்ந்து அறிய முடியாது, ஆனால் அது பிற்காலத்தில் அது நன்மைக்காக ஆண்டவர் முடிப்பார். இல்லை இன்றைக்கி நீங்கள் ஆராய்ந்து பார்க்க முடியாது, ஏன் எங்கள் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளோ பிரச்சனைகள் வருது, ஏன் இதெல்லாம் தடையாகிட்டே இருக்குன்னா, கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு தெரியாது, வர நன்மைகளை பார்க்கும்போது தடையாக அந்த பெட்டராக இருக்கும், உங்களுக்கு பெட்டரான சொல்யூஷன் ஆர்டர் கொடுத்துருவாருக்கு இல்லையா? செய்வாரா இல்லையா? அப்போது தேவன் அன்னைக்கு செஞ்ச தேவன் இன்றைக்கி சுகம் கொடுக்க வல்லவராக இருக்கிறாரா? ஸோ அப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஏசப்பா கடந்த காலத்தை எனக்கு செஞ்சீங்க, நன்மைகளை செஞ்சுக்க, இன்றைக்கும் எனக்கு செய்வீங்க சொல்கிறவங்க அலையிலையா சொல்லுங்க பார்ப்போம். சரி, எத்தனை பேருக்கு நன்மை ஒரு மைக் பாஸ் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு நன்மைகளை பெற்றுங்க சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும்ல. யாராவது நன்மைக்கு பெற்றவங்க சொல்லுங்க பார்ப்போம். கை யாருக்கு நன்மை பெறலையா? யாருக்கும் சுகத்தை கொடுக்கல, யாருக்கும் எந்த வசதி கொடுக்கல, எந்த ஃபீஸ் கொடுக்கல, எதுவும் கொடுக்கல, எந்த ஹெல்ப் பண்ணல. ஒரு சாட்சி இல்லாத பிள்ளைங்களாம் உட்காந்துட்டு இருக்குமா? சாட்சியுள்ள பிள்ளைங்களாம் உட்காந்தவங்களாம் கை ஒருத்தி டக்குன்னு எனக்கு கொடுங்க சிஸ்டம் மேய்க்க, நான் சொல்கிறேன் உயர்த்தி ஆண்டு நான் பார்த்தேன். சொல்லுங்கள். எனக்கு வந்து மேரேஜ் ஆகி 2 இயர்ஸாக குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. நான் எல்லா டாக்டர்கிட்ட செக் பண்ணேன். டாக்டர் வந்து உன் கர்ப்பப்பை சுருங்கி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு டாக்டர்கிட்ட வந்து உனக்கு பொறுக்காது குழந்தை கர்ப்பத்தில், நீ என்ன டிஎம்சி பண்ணியிருக்க, உனக்கு பொறுக்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் நான் வந்து ஆண்டவர் எனக்கு ஏசப்பா தருவார், மனுஷன் என்ன சொல்லி என்ன ஆக போகாது, எனக்கு ஏசப்பா கண்டிப்பாக கொடுப்பாருன்னு நான் விசுவாசிச்சேன். அதே போல நான் குழந்தையும் ஏசப்பாக்கிட்ட எனக்கு பெண் குழந்தை தான் ஃபர்ஸ்ட் வேணும், ஏசப்பா எனக்கு பையன் வேண்டாம், ஃபர்ஸ்ட் பெண் குழந்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு தான் நான் ஜெபம் பண்ணேன். அதே போல ஏசப்பா எனக்கு வந்து 2வது பையனை நான் எதிர்பார்க்கவே இல்லை, 2 குழந்தை ஏசப்பா ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தேன். கண்டிப்பா ஆமென். ஷார்ட்டா எல்லாரும் பாஸ் பண்ணுங்க, எல்லாரும் சொல்லணும் ஆண்டவர் நாமத்தை சொல்லுங்க. கர்த்தர் எனக்கும் அதிகமாக நன்மை செய்து. ஷார்ட்டா சொல்லுங்கம்மா. எனக்கு திருமணமாகி அன்னைக்கு வருஷம் 7 வருஷம் மேலே குழந்தை இல்லாமல் இருந்தது. வயசானதுனால இப்போ குழந்தை இருக்காதுன்னு தான் டாக்டர்னு சொன்னாங்க. ஆனால் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணேன். 7 வருஷம் கழிச்சு என் பையன் ஒரு ஆண் குழந்தை கொடுத்தா அதுக்காக நன்றி. பாஸ் பண்ணுங்க. யார் சொல்கிற விரும்பியும் கையை ஒருத்தங்களும் மைக் கொடுக்கப்படும். யாருன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க வந்து மைக் கொடுக்கறதுக்கு. ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா ஒரே வரியில் சொல்லி முடிச்சிடலாம். சின்ன விஷயமெல்லாம் என் தேவன் என்னை கூட்டி கொடுத்து என்னை சமாதானத்தை கொடுத்து வச்சிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன். ஆமென். யார் கை வைத்துறீங்களா? 2-3 பேர் சொல்லுங்க சீக்கிரம். மடமடன்னு சொல்லிட்டு நம்ம மெசேஜுக்கு நேராக போவோம். பிரைஸ் லார்ட். என் பசங்க 2 பேருக்கும் ஏசப்பா இந்நாள் வரைக்கும் நல்ல ஒரு சுகம் பேலன் கொடுத்துருக்காரு, ஒரு பெரிய வியாதியிலேருந்து விடுதலை கொடுத்துருக்காரு. ஆமென். நன்மை செய்த தேவனுக்கு நம்ம நன்றி உள்ளவராக இருக்கணும். யாருமா? பிரைஸ் லார்ட். எங்கள் பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஏசப்பா எனக்கு ஃபீஸ் உதவி கொடுத்தாரு. வெரி குட். சிறு வயதிலேருந்து இது வரைக்கும் ஆண்டவர் என்னை பாதுகாத்து வந்திருக்கிறாரு. எல்லா காரியத்தையும் எனக்கு ஆண்டவர் தான் செஞ்சிருக்கிறாரு. மனுஷரை காட்டிலும் தேவன் அதிகமாக எனக்கு அது ஆண்டவர் தான் செஞ்சிருக்கிறாரு. ஆமென். ஜீவனுக்கு கொடுத்த தேவன் மாற்று ஜீவனுக்கு கொடுத்த சுகத்துக்கு விட உட்கார்றதே பெரிய கிருபை. ஏசப்பாக்கு நன்றி. உயிரோட எனக்கு பலத்தோட காத்துன்னு இருக்கிற நன்றி. பிள்ளைங்களுக்கு நல்லா படிப்பு கொடுத்து நல்லா வேலைக்கு பண்ணிருக்கு. ஏசப்பாக்கு நன்றி. நன்றி. ஆமென். எனக்கு 87ல் ஒரு ஓவர் இன்சிஸ்டன்ஸ், 3 குழந்தைங்களே ஆவாதுன்னு சொன்னாங்க. ஆனால் 3 ஆம்பளைங்களை பிள்ளைங்களை கொடுத்து 3 பேரை ஊழியர் செய்ய வச்சுக்கிறார் ஆண்டவர். வெரி குட். ஆண்டவர் கூடான கண்டிப்பா சோத்திரம் ஆண்டவர். பிறந்த நாள்லேருந்து நான் வாடகை வீட்டில் இருந்து இப்போ லீஸ் வீடு கொடுத்துருக்காங்க. ஆமென். நன்றி. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு நல்ல வீடு கொடுத்துக்கிறாரு, அதுக்காக நன்றி. இவ்வளோ நாள் நான் தனிமையாக இருக்கும்போது கர்த்தர் எனக்காக ஒரு குழந்தைய கொடுத்தாரு, அது மனாவா, அது என் பேர பிள்ளை. ஆனால் அவனோட நான் சந்தோஷக்குமார கிருபை தந்தார், அதுக்காக நன்றி. ஆமென். யார் 2-3 பேர் டக்குன்னு நான் டைம் ஆகுது. தனிமையாக இருந்த போதெல்லாம் ஆண்டவர் என் கூட இருக்கிறத ஒவ்வொரு நாளும் நான் உணர்றேன், அதுக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் இன்ன வரைக்கும் ஜீவனோடு பலனோடு இருக்க ஆண்டவர் கிருபையாக என்னை வழி நடத்தின்னு இருக்கிறாரு, என் குடும்பத்தையும் வழி நடத்தின்னு இருக்கிறாரு. ஆண்டவருக்கு கூட சோத்திரம். கர்த்தர் நம்ம ஸ்தோத்திரம். எத்தனோ வியாதியில் இருக்கும்போது கூட, என் பலவீனத்தில் இருக்கும்போது கூட
என்ன பலப்படுத்தி சுகப்படுத்தி ஆரோக்கியத்தை கொடுத்து ஜீவனை கொடுத்ததுக்காக ஆமென். போதுமா? நம்ம மெசேஜ் நேரா போயிடலாமா? சரி, யாராவது சொல்ல போறீங்களா? கையில் ஒருத்தர் யாரா சிஸ்டர் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னீங்கன்னா கொடுக்கலாம், இல்லாட்டி சாட்சி டைம் வந்து சொல்லுங்க, ஏன்னா டைம் ஆகுதுல்ல. சொல்லணுமா யாராவது? சரி, டக்குன்னு அவங்கள்ட்ட மட்டும் கொடுங்களேன், மைக் கொடுங்க. ப்ரைஸ் லார்ட். ஆக்சுவலி லாஸ்ட் வீக் ஃபுல் எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப உடம்பு சரியாமைச்சு, அவங்களுக்கு பிபி ஹை ஆகிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. அப்புறமா பார்த்தா அங்கே கூட அவங்களால ஐசி ரூம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அங்கத்தில் என் ஜெய்தாவாக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போனோம். எல்லா டெஸ்ட் எடுத்தோம், அவங்களுக்கு பிபி கம்மியாக இல்லை. நான் அப்போ பாஸ்டர் பக்கம் ஃபோன் பண்ணி கால் பண்ணி ப்ரேயர் பண்ணாங்க. அதுக்கு ஒரு 5 நிமிஷம் விட்டு பிபி கம்மியாயிடுச்சு. ஏன்னா எல்லா ரிப்போர்ட்டும் நார்மலாக வந்து ஏதோ நெகட்டிவாக வந்து அதுக்கு கூட நான் கொடுங்க. ஆமென். சோத்ரா. அவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு நம்ம மெசேஜ் நேரா போயிடலாம். சோஸ்திர ஆண்டவரே, என் 3 பிள்ளைங்களும் டிகிரி முடிச்சிருக்காங்க. அரியர் இல்லாமல் என் பிள்ளைங்க எல்லாம் சக்ஸஸ், எல்லாம் நல்லபடியாக டிகிரி முடிக்க செய்தார். சோஸ்திரம். ஆமென். நன்றி. எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம சாட்சிகளுக்காக ஆண்டவரை மயங்கப்படுத்துவோமா? ஸோ இப்படிப்பட்ட தேவன் தான் நம்ம தேவன் இல்லையா? இப்போ வந்து பாருங்க, ஹவுஸ்க்கு ரெண்ட் கொடுக்க உதவி செஞ்சாரா? எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுவீங்க இல்லையா? அதை கொடுத்த தேவன் உங்கள் பிள்ளைங்களை ஃபீஸ் கட்ட உதவி செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார். அதே போல் பாருங்கள், ஒரு லீஸ் வீடுக்கு ஆர்டர் கொடுத்தாரு, சொந்த வீடை கட்ட ஆர்டர் கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பாக கொடுப்பார். இதை கொடுத்த தேவன் அதை கொடுப்பார். இப்போ வந்து கார் வாங்க, பைக் வாங்க லோன் கொடுத்தாரு, கார் வாங்க ஆர்டர் செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார். லோன் கொடுத்தாரு. அதே போல் நமக்கு எல்லாமே செய்கிறாரா இல்லையா? நன்மையில் யோசிச்சு பாருங்களேன். சபை கட்டுறதுக்கு ரெண்ட்டுக்கு ஆண்டர் ஆயத்தப்படுத்துறாரு, எப்படி நம்ம கட்டிடுறோம். அதே போல் சொந்த சபை கட்டுறதுக்கு ஆண்ட கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார் இல்லையா? ஸோ நம்ம அதே போல் தலைவலியும் வயிற்று வலியும் சுக கொடுத்த தேவன் இந்த பெரிய வியாதியிலேருந்தும் நல்ல விடுதலை கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? கண்டிப்பாக விசுவாசிங்க. எல்லாம் எப்படிப்பட்ட தேவன், நம்ம நன்றி சொல்லலாம் இருக்கணும். ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம எப்படி இருக்கணும்? நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது இல்லையா? பல செஞ்ச நன்மைகளுக்காக நம்ம நன்றி சொல்லணும். அப்போ அந்த பாடல்கள் நான் சாட்சி சொல்ல சிஸ்டர், ஆனால் நான் ஜெபிக்கிறேன். அப்போ அதே போல் நீங்கள் எல்லோரும் இந்த பாடலை பாடும்போது ஜெபத்தோடு செய்யப்பா, எனக்கு சாட்சி சொல்ல வெக்கமாக இருக்குது, நான் சாட்சி சொல்லலை, ஆனால் சாட்சி சொல்லான்னு வரேன், ஆனால் சாட்சி சொல்ல முடியல. எத்தனை பேர் இருக்கிறீங்களோ எல்லாருமே, சொன்னவங்களும் சரி சொல்லாதவங்களும் சரி, நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. பல நன்மை செய்த இயேசுக்கு நன்றி 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 சொல்லி அவரை நான் துதிப்பேன்னு சொல்லிட்டு அந்த வழிக்கு நம்ம எல்லாரும் பாடலாம். எத்தனை நன்மை செஞ்சுருக்கார் இல்லையா? மரண பள்ளத்தாக்கில் நடந்திருக்கலாம், ஆண்டவர் உங்களுக்கு நன்மையான முடிச்சு கொடுத்தாரு இல்லை? நீங்கள் இன்றைக்கி எப்போவுமே பாருங்கள், சும்மா ஒரு பேஷண்ட் மாரி போயிருப்பாங்க, அவங்க அங்கே இறந்துட்டு தான் வருவாங்க. ஆண்டவர் நம்ம எத்தனை வாட்டி ஹாஸ்பிட்டல் போயிருக்கோம், எத்தனை வாட்டி போயிருக்கோம், ஆண்டவர் சுகத்தோட பேரத்தோட கொண்டு வந்தவங்க அலையில சொல்ல பார்ப்போம் இல்லையா? அப்போது அந்த நன்மைகள் நன்னிங்க இன்றைக்கி எதுவுமே செய்யலை, சுகத்தோட நீ பேரத்தோடு இருக்கதே சுத்தன கிருபை. நன்றி சொல்லுங்கள். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. எல்லாம் பாட்டு பாடலாமா? நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகள் என் வாழ்வில் செய்தார், ஏராளமா நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகள் என் வாழ்வில் செய்தார், ஏராளமா நன்றி சொல்வேன்.
ஆமேன் அப்பா. ஆண்டவரே அப்பா, நீங்கள் எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கீங்க. சொன்னாங்க கண்ணீர் பத்தாது அச்சா. ஆண்டவரே, நாங்கள் நினைக்கும் போதெல்லாம் ஆண்டவரே அப்பா, ஆண்டவர் ஒவ்வொரு கண்ணீரான ஜெபத்துக்கு நீங்கள் எத்தனை நன்மைகள் செஞ்சுருக்கீங்க சுவாமி எங்கள் வாழ்க்கையில். ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஜீவனோன்னு இருக்குதே சுத்த கிருபை சுவாமி. அப்பா, நீங்கள் எத்தனை நன்மைகள் ஆண்டவரே அப்பா, யார் என்ன தூசா பேசுறதுங்க தலையில் உயர்த்தி வச்சுருக்கீங்க சுவாமி. அதே ஒரு பெரிய கிருபை ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்கள் செஞ்ச நன்மைகள் சொல்ல எங்களுக்கு முடியாது ராஜா. நீங்கள் செஞ்ச அவ்வளோ நன்மைகள் ராஜா. ஆண்டவரே, சொல்லும் என்றங்களுக்கு ஆண்டவரே நாளே பத்தாது ராஜா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட நன்மைகளை செய்ய தேவனுக்கு எல்லாம் நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க ஏசப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, உமக்கு நன்றி, நன்றி தகப்பனே. ஏசப்பா நன்றி அப்பா, நீங்க செஞ்ச நன்மைகள் நன்றி ராஜா. நாங்கள் கடந்த நாட்கள் நடந்து பார்ப்போம். காகாரத்துக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், உடைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கலாம், ஆண்டவரே ஃபீஸ் கட்ட எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கலாம், வாடகை கட்ட எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் ஆண்டவரே இன்னைக்கு நேத்தியான்னு கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்லுங்க அப்பா. நன்றி ராஜா. என் பிள்ளைங்க இந்த வியாதியில கஷ்டப்பட்டிருந்தாங்க, ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, ஆனால் இப்போ சுகத்தோட பலத்தோட வேலைக்கு போறாங்க. எவ்வளோ சுகத்தோட இருக்கா, நன்றி சொல்லுங்க. உங்க கண்ணீரோடு ஆண்டரை நன்றி சொல்லுங்க. ஆண்டரை உங்க கண்ணீரான நன்றி ஏற்றுக்கொண்டு அதுக்கேற்ற ட்ரிபிளான நன்மைகள் ஆண்டரை செய்யறதா இருக்கிறார். ஆண்டவரே, நீங்க செஞ்ச நன்மைகள் 1000 ஆண்டவரே, கோடி கோடி நன்மை சுவாமி. ஆண்டவரே, நீங்க செஞ்ச நன்மைகளை சொல்லத்துக்கு ஆண்டவரே எங்களுக்கு நாவுகளை பத்தாது அப்பா. ஆண்டவரே, நீங்க செஞ்ச நன்மைகள் 1000 கோடி கணக்கான நன்மைகளை சுவாமி. நீங்க செஞ்ச நன்மைகளுக்கு ஆண்டவரே நாங்கள் நன்றி உள்ளலாம் இருக்கணும். அந்த நன்மைகளை நான் எதிர்பார்க்கணும். இன்னைக்கு எனக்கு இப்படி எல்லாமே டிலே ஆகுது, எல்லாமே டிஸ்கரேஜ் ஆகுது. ஆனால் அதை நினைக்காம நீங்க செஞ்ச நன்மைகளை நாங்கள் நினைக்கணும் ராஜா. எத்தனை பிள்ளைங்களை குறை சொல்லியிருக்கலாம், குறை உள்ள பிள்ளைகளா பெற்றிருக்கலாம், குறை இல்லாமல் எல்லாத்தையும் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நிறைவா நடத்த தேவனுக்கு நன்றி சொல்லுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு காத்து நன்றி சொல்லுங்க. என் பிள்ளைக்கு ஷூ வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டிருக்கேன் சிஸ்டர், என் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டிருக்கான். ஆனால் இன்னைக்கு 10 பேருக்கு ஃபீஸ் கட்டுறவளுக்கு ஆண்டவர் என் கையில் உயர்த்தி வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் வாடகை கட்ட முடியாது எத்தனை மௌனாமல பட்டிருக்கோம். ஆனாலும் ஆண்டவர் இன்னைக்கு 10 வீடை கட்டுறதுக்கோ இல்லை ஒரு வீடை நான் சமாளிக்கவும் ஆண்டவர் எனக்கு பலப்படுத்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட நன்றி உள்ள தேவனு அப்பா, நீங்க நன்றி சொல்லுங்க. நினைச்சு நினைச்சு நன்றி சொல்லுங்க. நான் ஜுரத்தில் கஷ்டப்பட்டேன் ஆண்டவரே, இந்த வியாதியில கஷ்டப்பட்டேன், என்னால் முடியாத ஸ்டெமத்தை நான் ஸ்ட்ரெச் பண்ணி வந்துட்டேன். ஆனால் கர்த்தனை பலன் கொடுத்தாரே, அதுக்காக நன்றி. எத்தனை ஆக்சிடென்ட் நான் ரோட்ல பார்க்குறேன், எத்தனை வாட்டி நான் கீழே விழுந்திருக்கேன். ஆண்டரை சேதப்படுத்தாம ஜீவனை கொடுத்தாரே எனக்கு. எத்தனை பேர் ஆண்டரை கீழே விழுறாங்க, இறந்து போயிடுறாங்க. ஆனால் நான் கீழே உருண்டு எத்தனை வாட்டி விழுந்தாலும் எனக்கு சுகத்தை பலத்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்லுங்க ஏசப்பாவுக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, எத்தனை பேர் தீங்கு நினைச்சாலும் ஆனால் ஒரு நாள் எங்கள் தீங்கு எங்களை அணுகாமல் உம்முடைய கரங்களை சூழ்ந்து கொண்டதுக்காக நன்றி ராஜா. ஆண்டவர் ஆணி கடாப்பட்டேன் குடும்பத்தை மேலே சபை மேலே இருந்ததுக்காக நன்றி ராஜா. ஒவ்வொரு அந்த தீங்கு இல்லாமல் பாதுகாத்து கொண்டீரே, அதுக்காக நன்றி. பார்க்குறவங்களை அப்படியே பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. இந்த சபைக்கு வர ஒவ்வொரு பிள்ளைங்களும் தீங்கு அணுகாதவளுக்கு பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நன்மைக்கு ஏதுவாக நடக்கட்டும் ராஜா. ஆண்டவரே அப்பா, சபைக்கு வர ஒவ்வொரு விசுவாசி குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிக்கிறீங்க அப்பா. குறை இல்லை, குறையிற்று நாங்கள் இருக்கிறோம், அந்த குறைகளா நிறைவேற்றி தாங்க சுவாமி. வேலை இல்லாத பிள்ளைங்களுக்கு வேலை தாங்க, வீடு இல்லாத பிள்ளைங்க வீடு தாங்க ஆண்டவரே. குழந்தை இல்லாத பிள்ளைங்க குழந்தை தாங்க. திருமண தடையோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஆண்ட எல்லா யூத்துக்கு ஆண்டவரே அப்பா திருமணம் நடக்க கிருபை தாங்க ராஜா. ஆண்டவரே அப்பா, நாங்கள் அநேக குழந்தைக்கு பிரதிஷ்டை பண்ணோம் ராஜா. அநேக குழந்தைங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. அப்பா, சபை மக்கள் அப்படியே ஆசீர்வதி பெருக கருத்தை நான் காண கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, பார்க்குற சால்வேஸ்டிவ்களை அப்படியே அந்த பெருக்கத்தை நாங்கள் பார்த்து எத்தனை பேர் சாட்சியாக நிற்கணும் ராஜா. அவங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமீன். 3ஆவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்? எல்லாரும் விசுவாசிக்கங்க, நன்றி உள்ளவர்களாக இருப்பீங்களா? சரி. 4ஆவதாக கர்த்தருக்கு காத்திருது. நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கணும், வெயிட் பண்ண முடியாது நம்மளால. எல்லாத்துலையும் அர்ஜென்ட் இல்லையா? கர்த்தருக்கு காத்திருக்குது ஒரு புதிய பலனா இல்லையா? வசனம் வாசிக்கலாமா? ஐசையா 40:31 வாசிங்க சிஸ்டர். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். அப்போ நான் காத்திருக்கிற சிஸ்டர், அப்போ காத்திருக்கிறவங்களா சோர்ந்து போவாங்களா பலன் அடைவாங்களா? அப்போ பலன் அடைவாங்க இல்லையா சொல்லுவோம். அப்போ நான் கர்த்தருக்கு காத்திருக்கேன், இவ்வளோ நாள் டிலே ஆகிட்டு இருக்கு, ஆனால் கர்த்தருக்கு நான் காத்திருப்பேன். அது எப்படி இருப்பேன்? நான் பலத்தோடு எடுப்பேன். இன்னினா டிலே ஆகுது, இவனா காத்திருக்கிறேன். ஒரு நாள் வெக்கப்படாதீங்க, ஒரு நாள் டிஸ்கரேஜ் ஆகாது, ஒரு நாள் டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க. புதிய பலத்தோடு எடுப்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நான் இவ்வளோ நாள் காத்திருக்கேன் சிஸ்டர், நீங்கள் புதிய பலன் அடைவீங்க, நீங்கள் புதிய பலன் அடைவீங்க. அந்த வார்த்தையில் நான் வல்லமை உண்டுல, புதிய பலனை நான் அடிவேன் அப்படி உன்னே நீங்கள் சொல்லணும். அப்படி சொன்ன இப்போ பாருங்கள், ஒரு வீடு கட்டலான்னு நினச்சேன், வீடு வாங்கலாம்னு நினச்சேன், பையனுக்கு வரன் பார்க்கலான்னு நினச்சேன், வேலையை பார்க்கல, எந்த காரையாகட்டும் ஒரு டிலே ஆகட்டுமே, எல்லாம் சொல்லுவாங்க ஐயோ போச்சா இந்த வரன் நல்ல வரன் வந்துச்சு, இதை விட்டுட்டியே ஒரு டிசப்பாயிண்ட் ஆகிடாதீங்க.
காத்திருங்க. கர்த்தர் இது பெட்டரா, இது ஏன் டிசப்பாயிண்ட், இது ஏன் டிலே ஆச்சு, இது ஏன் வந்து நம்ம கை கூட போகலைன்னா அது பிற்காலத்தில் நமக்கு தெரிய வரும், இந்த பையனோ இந்த பொண்ணோ சரியில்லைன்னு தெரிய வரும். அதனால தான் ஆண்டவர் ஏதோ ஒன்று செஞ்சிருக்கான்னு அர்த்தம். ஒரு வேலை கிடைக்கல, ஒரு வீடு வாங்க முடியல, ஏன் சிஸ்டர் நான் வீடு வாங்கலை, எல்லாமே கை கூட்டுச்சு, எல்லாம் வந்துடுது, ஆனால் கடைசி டைம்ல நாங்கள் கைவிட்டு போயிடுச்சுன்னா ஏதோ ஒரு தீமைக்கு அங்கே இருக்கும். ஆண்டருக்கு உங்களுக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். அது நன்மைக்கு ஏதோ சேவரா இருக்கிறாரு இல்லையா? எந்த காரியத்தை ஆகட்டும், வீடாகட்டும், பையன் பொண்ணு வேலை இல்லை வெளிநாட்டு போகிறது, எந்த பிரச்சனை உங்கள் கண்ணில் நீ இருக்குதோ, உங்கள் மனசில் தாக்கத்தோடு இருக்கிறீங்களோ, அந்த காரியம் டிலே ஆகுதுன்னா வெயிட் பண்ணுங்க, அர்ஜென்ட் பண்ணாதீங்க. கர்த்தர் தீமையான செய்கிற தேவன் நம்ம தேவன் கிடையவே கிடையாது. நன்மைக்கு எதுவாக செய்கிற தேவன் நம்ம தேவன் இல்லையா? இல்லையா சொல்லும் பார்ப்போம். ஸோ காத்திருக்கிறவங்களும் எப்படி இருக்கணும்? புதிய பலத்தோடு இருங்க, சோர்ந்து போகாமல் இருக்கணும். அதுதான் நம்மளால கஷ்டம். நம்ம என்ன பண்ணிடுறோம்? சோர்ந்து போயிடுறோம். சில பேர் என்ன சொல்லினா ஆயிடுறோம், நம்ம சோர்ந்து போயிடும். அப்போ சோர்ந்து போகாமல் எப்படி இருக்கணும்? கர்த்தருக்குள் பலத்தோடு இருங்க. இருப்பீங்களா? சொல்கிறது கஷ்டம், ஆனால் கண்டிப்பாக இருந்தால் அது புதிய பலன் தான் இல்லைங்களா? அப்போது நம்ம பார்க்கலாம், தாவீதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது. அவன் என்ன நான் பார்க்கலாமா? 1 சாமுவேல் 30வது சாப்டர் 30th சாப்டரில் 1-6 வாசிங் சிஸ்டர். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியார் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்னியில் சுட்டெரித்து அதிலிருந்து ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளையும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பெலனில்லாமல் போகுமட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீதின் 2 மனைவிகளாகிய எஸ்ரேல் ஊராளான ஆகினேயாவாமும் கர்மேல் ஊராளான நாபாவின் மனைவியாயிருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்தின் நிமித்தம் மனக்கிலேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். இப்போ வந்து வசனம் எல்லாம் வாசிச்சோம். அவன் எப்படி திடப்படுத்தி கொடுத்தனா? தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக்கணும். அதே போல் உங்களை யாருன்னா பற்றி ராகா ஜட்ஜ் பண்ணிடலாம், இப்படியா அப்படியா சொல்லிட்டு சொந்தக்காரங்களாகட்டும், உங்கள் சகோதரி ஆகட்டும், யாரானாட்டும் இப்படி ஜட்ஜ் பண்ணிட்டாங்க சிஸ்டர் அப்படி சொன்னீங்கன்னா, கர்த்தருக்குள் எப்படி இருக்கணும்? காத்திருங்க, திடமனதோடு இருங்க. விசுவாசிங்க. யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸோ என்னை பற்றி தப்பாக சொல்கிறாங்க, சார் என்னை புரிஞ்சிக்கல, அப்படி இப்படி நீங்கள் பேசுகிறவங்களா இருந்தால் கூட கர்த்தருக்கு காத்திருங்க. இப்போ எப்படி இருந்தால் தாவீது எப்படி இருந்தால்? கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக்கூட கர்த்தர் சமூகத்தில் போய் உட்காந்துருங்க. அது வேறு வழியே இல்லை நம்மளுக்கு இல்லையா? கர்த்தர் சமூகத்தில் தான் நம்மளை திடப்படுத்த முடியும். நீங்களும் நாங்களும் எப்படி இருக்கணும்? கர்த்தருக்குள் சமூகத்தில் எப்படி இருக்கணும்? காத்திருங்க. காத்திருந்த திடப்பட அதை எப்படி தாவீது எப்படி திடப்படுத்தி கொண்டானோ அதே போல் நீங்கள் எப்படி படுத்துக்கணும்? உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்க. இப்படி ஒரு பிரச்சனை போருக்கு, இப்படி ஒரு ப்ராப்ளம் போருக்கு, எந்த டைம் எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் நீங்கள் எங்கே போய் நிற்கணும்? சொந்தக்காரங்க மத்தியிலையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலே போய் நிற்கக்கூடாது. யார் மத்தியில் போய் நிற்கணும்? யார் முன்னாடி போய் நிற்கணும்? கர்த்தர் சமூகத்தில் போய் நில்லுங்க. கர்த்தர் சமூகத்தில் ஒரு இளையபாதங்கள் வந்து ஒரு சந்தோஷம் உண்டு, இருக்கா இல்லையா? இல்லை எந்த பிரச்சனை போனாலும் எங்கே போனோம் நம்ம? அப்போது கர்த்தருக்குள்ளே நம்மனா புதிய பலன் அடைஞ்சிருவோம் இல்லையா? கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல பலன் அடைந்து சேட்டைகளை அடைந்து அந்த பாட்டை நம்ம எல்லாரும் பாடணும். ஏசப்பா நான் இப்படி சோர்ந்து போய் வந்தேன். இந்த வசனம் தேற்ற சொன்னவங்களா எத்தனை பேர் அல்லையா சொல்லுங்க அப்போ இல்லையா? அப்போ நான் சோர்ந்து போனதை பலன் கொடுத்த தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும். கர்த்தருக்குள் நான் காத்திருந்தேன், கர்த்தர் எனக்கு புதிய பலத்தோடு எனக்கு கொடுத்தாருங்களா? கரங்களை தட்டி ஆண்டு மையப்படுத்துவோமா? எல்லாரும் கண்களை மூடி அந்த பாடல் எல்லாரும் பாடலாம். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து சேட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவோம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து சேட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவார்.
எத்தனை சுகத்தில் அப்போ சுகத்துக்காக நாங்கள் ஜெபிச்சிருக்கோம், ஆனால் எங்களுக்கு சுகமே கிடைக்கல. ஆனால் இன்னைக்கு விசுவாசிங்க, வசனம் கேட்டபோல இன்னைக்கு நான் புதிய பலத்தோடு ஒரு கழுகு போல நான் விளந்து போவேன். இன்னைக்கு அந்த கழுகு போல நான் பார்க்குறவங்களே அப்படியே ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு எல்லாத்துலேயும் நீங்கள் எல்லாரும் விசுவாசத்தோடு ஜெபிங்க. என் பிள்ளைக்கு இது பலத்தோடு இருக்குது, இந்த சுகத்தில் கர்ப்பத்தில் வீக்குன்றாங்க, இல்லை சுகத்தில் ஒரு பலவீனம் சொல்கிறாங்க, அல்ல இல்லாட்டி ஒரு பெண்ணை பார்க்குறதுலையோ மாப்பிள்ளை பார்க்குறது வீடு வாங்குறதுலையோ எல்லாத்துலேயும் ஒரு குறைகள் இருக்குது. ஆனால் இன்னைக்கு நான் கழுகு போல எழுந்துருவேன், அதுலேருந்து கழுகு போல வெளியே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுங்க. விசுவாசத்தோடு எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. நன்றி நீங்கள் சொல்லணும், உங்கள் ஜெபத்து குறைப்பல நீங்கள் சொல்லி சொல்லி உங்கள் நிலையில் கொண்டு வந்து நீங்கள் சொல்லி துதைக்கிறவளா இருக்கணும். ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ராஜா. ஆண்டவரே விசுவாசிகளை ஒவ்வொரு பலப்படுத்துங்க, பார்க்குறவங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே ராஜா. அப்பா எந்த நோக்கத்தோடு ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கொடுத்துரு எனக்கு தெரியாது ராஜா. இந்த வார்த்தைகள் மூலமாக அந்த பிள்ளைகளோட நீங்கள் விடைப்படுங்க ராஜா. ஆண்டவர் அவங்கள பலப்படுத்துங்க ராஜா. அவங்களுக்கு அப்பா அந்த ஆரோக்கியத்தோடு இருக்க கிருபத்தாங்க, கழுகு போல பலத்தோடு இருக்க கிருபத்தாங்க ஆண்டவரே. ஒரு காரியத்தை நாங்கள் எடுக்கும்போது அந்த காரியம் கழுகு போல் நான் வெற்றியாக எடுக்க கிருபத்தாங்க ராஜா. நீங்கள் ஆண்டவரே அப்பா ஒரு புது பலன் எங்களுக்கு தந்து எல்லா காரியத்தையும் எங்களுக்கு செய்ய ஒரு வல்லமை எங்களுக்கு தாங்க ராஜா. உண்மையே நம்பியிருக்கோம் ராஜா, உண்மையே நம்பியிருக்கோம். உங்கள் ட்ரஸ்ட் இன் காட் நாங்கள் வாசித்த பிள்ளைங்க உண்மையே நாங்கள் ட்ரஸ்ட் பண்ணியிருக்கோம் ராஜா. நீங்கள் புதிய பலத்தை கிருபை எங்களுக்கு தந்து ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு தனித்தனியாக ஆசீர்வதித்ததுக்காக நன்றி சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமீன். முதலாவது என்ன பார்த்தோம்? வேதத்தில் உள்ள சத்தியத்தை தேடுங்கள், அப்போ ஆராயுங்கள் கூட சொல்லலாம். ரெண்டாவது அவ்விசுவாசத்தை ஒத்துக்கொள்ளுங்கள். நம்ம கன்ஃபஸ் பண்ணுங்கள், நம்ம பிலீவ் பண்ணுங்கள், நம்ம தான் அவ்விசுவாசம் பேசுகிறோன்னு. அப்போ கடந்த காலத்து நன்மைகளை நன்றியோடு சொல்லுங்கள், சோத்திரடிங்க சொல்லுங்கள் ஏதாவது. அப்போ கர்த்தருக்குள் காத்திருங்கள். அப்போ 4 குறிப்பு யாராவது வந்து டக்குனு 3 பேர் வந்து சொல்லுங்க பார்ப்போம். மைக் எங்கம்மா? ஆன் பண்ணிடுங்க, கேமரா அப்படி கொண்டு வாங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்படியாக இந்த டாபிக் அவங்க பேசினாங்க. 4 விதமான காரியத்தை அவங்க சொன்னாங்க. முதலாவது வந்து நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள், அலைச்சல்கள் மத்தியில் நம்ம கர்த்தருடைய வேதத்தை நாம் ஆராய்ந்து சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ரெண்டாவது காரியமாக அவர்கள் சொல்லி கொடுத்த காரியம், அவ்விசுவாசத்தில் நாம் இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான காரியங்கள் வந்தாலும் விசுவாசத்தில் நம்பிக்கையாக இருந்து, எப்படி அந்த தகப்பன் வந்து என்னுடைய அவ்விசுவாசம் நீங்க முடியாய் நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று கர்த்தரிடத்தில் கேட்டாரோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அவ்விசுவாசத்தை சார்ந்து கொள்ளாதபடி விசுவாசம் உள்ளவளாய் நாம் இருக்க வேண்டும். மூணாவது காரியம், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த சூழ்நிலை மத்தியில் நம்மளுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களும் நன்மைகளை செய்தார்களோ அதை எண்ணி எண்ணி தாவீதை போல நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலை மத்தியில் நன்றி செலுத்தி ஸ்தோத்திரத்தை நாம் ஏறெடுக்கிறவளாக இருக்க வேண்டும். நாலாவது காரியம், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். அப்படி நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் புதிய பலத்தை நமக்கு தருகிறார். தாவீதை தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்த போதிலும் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது அவன் எல்லாவற்றிலும் ஒரு வெற்றியும் ஒரு ஜெயத்தையும் அவர் பெற்றுக்கொண்டார். அதே போல கர்த்தருக்காய் நாம் காத்திருக்கும் போது ஒரு புதிய பலன், புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம் கட்டளை கொடுப்பார். ஆமென். கரங்கள் தட்டுங்க போ. சூப்பர். ஃபர்ஸ்ட் அந்த தலைப்பு ட்ரஸ்ட் இன் தி லார்ட் தலைப்பில் சொல்லியிருக்காங்க. ட்ரஸ்ட் இன் தி லார்ட்னு தலைப்பில் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் we have to search in the word of the Lord. நம்மளுக்கு எந்த கஷ்டம் இருக்கும் போதோ, நம்ம எந்த கஷ்டத்தில் இருக்கிறோமோ அது வந்துட்டு நம்ம வேதத்தில் வந்துட்டு அதை நம்ம தியானித்து நம்மளை ஆண்டவர் எப்போவுமே சுதிச்சா அந்த கஷ்டம் தீரும். அவிசுவாசத்தை நம்ம ஒத்துக்கணும். தட் மீன்ஸ் we have to confess yourself to believe in the Lord. அது நம்மளுக்கு எந்த இது இருந்தாலும் சரி, நம்ம வந்துட்டு கர்த்தரோட வார்த்தையை நம்பணும். நம்ம சம்டைம்ஸ் வந்துட்டு அது நிராகரிக்கணும், ஆனாலும் கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்கணும். எந்த டிஸ்கிரேட் ஆனாலும், டிஸப்பாயிண்ட் ஆனாலும், டிஸ்கரேஜ் ஆனாலும் நம்ம கர்த்தருக்குள்ளே அவிசுவாசமாக இல்லாதபடி விசுவாசத்தோடு இருக்கணும். We should be thankful to the Lord for the past whatever he has done. எப்போவுமே நம்ம வந்துட்டு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். எப்போவுமே ஸ்தோத்திர பலித்தோடு நம்ம வந்துட்டு அந்த நன்றியை செலுத்தணும். Third one, we should wait in the Lord for the new strength. எந்த இது வந்தாலும் கர்த்தருக்காக நம்ம காத்திருந்த நேரத்தில் கர்த்தர் நம்ம அந்த நேரத்தில் நம்ம கர்த்தர் செய்வார். நம்ம அந்த நேரத்தில் கர்த்தர் கண்டிப்பாக உயர்த்து ஒரு புது பலத்தோடு நம்மளை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். நம்ம கரங்கள் தட்டுங்க. சூப்பராக சொன்னாங்க அவங்க. யாராவது சொல்ல விரும்புகிறீங்களா? எப்படி வந்துருங்கம்மா? சொல்லுங்கள். நம்ம துன்பத்திலையும் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தியத்தை ஆராய்ந்து நம்ம தேடுங்கள்ன்ற மாதிரி நாங்கள் தேடும்பொழுது நம்ம ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துவார். சோர்ந்து போகிற நேரங்களில் நம்மளை வந்து ஆண்டவர்
பலப்படுத்தி நம்மளை ஆண்டவர் உயர்த்துவார். ரெண்டாவது அவிவிசுவாசம் நீங்கும்படி நம்மளை அவிவிசுவாசம் நீங்கும்படி நம்மளை திடப்படுத்திக்கணும், நம்மளை வந்து சரி பண்ணிக்கணும். அதில் மூணாவது நமக்கு கர்த்தர் செய்த சகல நன்மைகளுக்கு நம்ம நினைத்து நினைத்து நன்றி கூறணும். அதுக்கு நாலாவது நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கும்பொழுது நம்மளை வந்து திடப்படுத்தி நம்மளை சோர்விலிருந்து எல்லா துன்ப துயரங்களிலிருந்து நம்மளை காத்து நல்ல வழியில் நடத்துவார். ஆமென். கரங்கள் தட்டுக்கு மேலே சொல்கிறதுக்காக யாராவது சொல்ல விரும்புவீங்களா? லாஸ்ட் சான்ஸ். சரி, யாராச்சும் வாங்க. இந்த லான் வேதத்துள்ள சத்தியத்தெல்லாம் அறியணும், அதை தேடணுமா இருக்குது. இரண்டாவது அவிசுவாச வார்த்தைகள் எதுவும் சொல்லாமப்படி எத்தனை டிலே ஆனாலும் டிஸ்கரேஜ் ஆனாலும் டிஸப்பாயிண்ட் ஆனாலும் விசுவாசத்தோடு எல்லாம் கூடும் என்று நம்ம ஒரே விசுவாசத்தோடு இருக்கணும். மூன்றாவதாக கடந்த கால கர்த்தர் செய்த நன்மைகளை குறித்து நன்றியோடு ஸ்தோத்திரிக்கணும். நான்காவது எல்லா காரியத்திலும் கர்த்தருக்கே காத்திருக்கிறது அது பாக்கியமாக இருக்கும். ஏன்னா கர்த்தருக்கு காத்திருக்கிறது ஏதோ புது வெள்ளனோடு திடன் மனதோடு நம்ம இருக்கும் போது எல்லாம் கூடும் என்று விசுவாசம். ஆமென். கரங்கள் தட்டுக்குமா. எல்லாம் சூப்பராக சொன்னீங்க இன்னைக்கு. ஆமென். யாரை சாட்சி சொல்ல விரும்புகிறீங்களா? வாங்க. யாரா சாட்சி சொல்கிறோன்னா இப்போவே கரங்களை உயர்த்துக்குமா, டைம் ஆகுது. யாரை சாட்சி இவங்க ஒன்று தான் இருக்காங்களா? வேறு யாரும் இருக்கீங்களா? சரி, இவங்க சொன்ன பிறகு காணிக்க பாட்டுக்கு நீங்கள் மேலே போய்டும். கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல நன்மைக்காக கர்த்தரை நான் நன்றி செலுத்துகிறேன். என்னோட ரெண்டாவது மகா வந்துட்டு கன்சீவ் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அவளுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு டாக்டர் பார்க்கும்போது வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு கன்சீவ் எதுவும் இல்லைம்மா, அப்படி ஒன்றும் ஐடென்டிஃபிகேஷன் தெரியல அப்படின்னோடனே என்னோடய மகளும் என்னோடய மகனும் மருமகளும் ரொம்ப சோர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு அழுவிய வர மாதிரி ஆயிடுச்சு காரில். ஆனால் நான் திடனோட நம்பிக்கையோடு தான் இருந்தேன். நான் சொன்னேன் கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார், நம்மளுக்கு கண்டிப்பாக ஆண்டவர் கொடுக்கும்போது கண்டிப்பாக அதில் வந்துட்டு எந்த குறையும் வைக்க மாட்டார் ஆண்டவர்னு. சரி, செகண்ட் டைம் ஒரு 15 days விட்டு திருப்பி வர சொன்னாங்க. அப்போ வரும்போது வந்துட்டு சரின்னு காரில் வரும்போது நான் திருப்பி அவங்க பயத்தோடு தான் வந்தாங்க. ஆனாலும் அந்த ஹார்ட் பீட் நல்ல விதமாக தெரிஞ்சிச்சினோன்னே நான் கர்த்தருக்கு ரொம்ப நன்றி செலுத்தேன். அந்த டைமில் தான் இவங்க 2 பேருக்குள்ளே அந்த விசுவாசம் வருது. ஏன்னா கண்டிப்பாக இன்னும் அந்த பிள்ளைங்க வந்துட்டு நம்ம இப்போ இருக்கிற பிள்ளைங்க வந்துட்டு எந்த விதத்துலையும் விசுவாசமாக இருக்கிறதில்ல, அதிகமாக ஜெபிக்கிறதில்ல. அது ஒரு காரணம். அதனால் நான் சொன்னேன் எப்போவுமே விசுவாசத்தோடு ஜெபிக்கணும், அதிகமாக ஜெபிச்சா தான் நம்மளுக்கு அந்த விசுவாசம் வரும், இல்லை இப்படி தான் ஒரு அவநம்பிக்கையாக நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னோடனே திருப்பி ஒரு ஃபோன் கால் வருது. அம்மா எனக்கு லைட்டாக ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த பக்கம் போகிறதா இல்லை அந்த பக்கம் போகிறதா எனக்கு ஒன்றுமே புரியல. நான் ஆண்டவர்கிட்ட பாரத்தை வச்சு, ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு எல்லா வழி காமிக்கணும், அது விட்டால் எனக்கு வேறு எதுவும் தெரியாது, நீங்கள் தான் எனக்கு எல்லாத்துலேயும் தோணேன். ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஆண்டவர் தான் தோணேன். சரி, அந்த மாதிரி இருக்கும்போது அவளை எடுத்துகிட்டு போய் ஐசியூவில் அட்மிட் பண்ணேன் பேப்டிஸ்ட்டில். ஆனால் டாக்டர்ஸ் பார்த்துட்டு நாங்கள் அப்சர்வேஷனில் வச்சு தான் நான் சொல்ல முடியும் எதுவும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிஸ்டருக்கு ஃபோன் பண்ண ரேச்சலுக்கு, ஜெபி மாமனே. ரேச்சல் தைரியத்தை கொடுத்துச்சு, ஒன்றும் ஆகாது, நீங்கள் பயப்படாத இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் எனக்கு இந்த பக்கம் மாமா இறந்தது ஒரு பக்கம், இந்த பக்கம் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நடுவில் நான் ஒருத்தியே முடிச்சுட்டு இருக்கேன், என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியும். இத்தனைக்கும் யாரும் ஹெல்ப்பிங் கூட நான் கேட்குறதில்ல. ஆனால் ஆண்டவர் தான் என்னை எல்லாத்தையும் பலப்படுத்தினாலும். ஸோ அன்றைக்கி வந்துட்டு என்னோடய மருமகனுக்கு வந்துட்டு நைட் டியூட்டி இருக்கிறதுனால நான் பார்த்துக்கிறேன் மம்மி, நீங்கள் போயிட்டு வந்துடுங்க சாவுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கி நைட்டு பஸ்ஸு கிளம்பி ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு எங்களுக்கு போகிறதுக்கு. நான் விடியக்காலமாக ரீச் ஆகி நெக்ஸ்ட் டே திருப்பி அன்றைக்கி நைட்டு கிளம்பி வீட்டுக்கு வரும்போது ரொம்ப பலவீனப்பட்டிருந்தேன். ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் தைரியத்தை கொடுத்தாரு, பலத்தை கொடுத்தாரு. போன வாரம் கூட இந்த என்னோடய மூத்த மகளுக்கு வந்துட்டு பிஎடுக்காக நான் வந்துட்டு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாங்க போனோம். எனக்கு இந்த காலேஜில் ஏறது இறங்குறதெல்லாம் எனக்கு உண்மையே தெரியாது. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே எல்லா இடத்துலையும் ஒரு தூதரை வச்சுருங்க ஆண்டவரே, அப்போ எனக்கு ரொம்ப ஈஸியாகிடும் கலெக்ட் பண்ணுறதுக்கு, இதில் என்னென்ன கேட்பாங்களோ எனக்கு தெரியாது அப்படின்னு. என்ட்ரன்ஸ் ஆகணுன்னு நம்ம சபையில் இருக்கிற ஒருத்தர் வாட்ச்மேன் இருந்தார். நான் சொன்ன ஸ்தோத்திர பெதர் அப்படின்னு. எனக்கு அப்போவே தெரிஞ்சிச்சு ஆண்டவர் அங்கேயே வச்சுட்டார் ஒரு தூதரை அப்படின்னு சொல்லிட்டு. எந்த பக்கம் ஆஃபீஸ் போனோம் எனக்கு தெரியாது பிரதர் அப்படின்னா அவர் கரெக்டாக காமிச்சார், இந்த பக்கம்லாம் போங்கம்மா, இத்தனை மணிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் போனேன். அங்கேயும் வந்துட்டு எனக்கு சர்டிஃபிகேட்டு இது இந்த சர்டிஃபிகேட் இருக்குதா அது இருக்குதா, அப்போ தான் நாங்கள் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்புறம் அங்கே இருக்கிறவங்களாம் எங்கள் பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் தான் இருந்தவங்க. சரி, இவங்க எங்கள் நேபர்னு சொல்லிட்டாங்க. சரி, அங்கேயும் ஒரு தூதர் வச்சார், அவங்க என்னை கைட் பண்ணாங்க, நல்ல விதமாக நான் வாங்கி வந்துட்டேன். இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் ஒரு விஷயத்துலையும் தேவன் தான் எனக்கு துணையாக இருந்தார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். கரங்கள் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கம்மா. இப்போ எல்லாம் காணிக்க நேரம் போகும். நாமம் திவ்ய மதுரமாமே,
கரங்கள் தட்டுங்கம்மா. நல்லா இருந்தது பாருங்க. எஸ்அப்பா ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அப்பா, யார் யார் ஆண்டவரே அப்பா இன்னைக்கு குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிப்பாங்க, ஏன் ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒவ்வொரு விசுவாசத்தோடு இருக்கிற அந்த பிள்ளைங்களை கண்ணோக்கி பாருங்கள். திருமண தடைக்காக ஜெபிப்பாங்க, நம்மளும் கூட ஜெபிக்கலாம்னு சொல்லுங்க. அவங்களையும் பாருங்கள், வேலை இல்லாத பிள்ளைங்க, வெளிநாட்டுக்கு செல்ல பிள்ளைங்க, ஆண்டவரே லேண்டு வீடு வாங்குற எல்லா பிள்ளைங்களுக்காக எல்லாரும் கண்ணீரோடு எல்லாரும் ஜெபிங்க. என்ன தேவைகளோ அந்த பிள்ளைங்களுக்கு தாங்க ராஜா. இப்போ நாங்கள் ஜெபிக்கிற வேலையை சுவாமி அந்த பிள்ளைங்களோட கண்ணீரான ஜெபத்துக்கு நீங்கள் பதில் தாங்க. அந்த கற்பத்தை கனி ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே வேலை இல்லாத பிள்ளைங்க நல்ல ஒரு வேலையை தாங்க, திருமண தடையோடு இருக்கிற நல்ல ஒரு துணையை தாங்க சுவாமி. அப்பா ஈசாக்கு ரெபெக்காள் கொடுத்தது போட்டு நல்ல ஒரு துணையை தாங்க ஆண்டவரே. நல்ல பிள்ளையை தாங்க சுவாமி. ஆண்டவரே வெளிநாட்டு தடையெல்லாம் எடுத்து போட்டு நல்லப்பா ஆண்டவரே அந்த கண்டியாக அவங்க போகவும் ஆசீர்வாதம் அந்த குடும்பத்தை காண கிருபை தாங்க ராஜா. நல்ல ஒரு சொந்தமான வீடு அந்த பிள்ளைங்களுக்கு தாங்க ராஜா. அந்த நல்ல சொந்தமான ஒரு லேண்டை தாங்க அந்த பிள்ளைங்க கட்ட வேலைப்பா பலப்படுத்துங்க ராஜா. அவங்கள ஆசீர்வதிங்க. சபைக்குரியான காரியங்கள் எல்லாம் நீங்கள் பொறுப்பெடுத்து நடத்தி கொள்ளுங்க ராஜா. வரப்போகிற ஆண்டவரே அப்பா நாட்களுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. வெறுமையாக செல்லாத அளவுக்கு ஒரு கழுகு போல பலத்தோட அடைந்து அந்த பிள்ளைங்க போனோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அப்படியே ஆண்டவரே வருகிற ஒவ்வொரு விசுவாசியும் ஆசீர்வதிங்க ராஜா. ஞாயிற்றுக்கிழமை வர ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஆண்டவரே அப்பா வெறுமையாக செல்லாத அளவுக்கு ஆண்டவரே அவங்க புதிய பலத்தோடு சுகத்தோடு எல்லா தேவையும் நிறைவாகி அந்த குடும்பம் காண கிருபை தாங்க ராஜா. ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஆசீர்வதிங்க. சண்டே கிளாஸ் ஊழத்தையும் ஆசீர்வதிங்க. நடக்கிற எல்லா ஊழத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. அண்டை வரப்போகிற ஐடி மீட்டிங்கில் கருத்தில் பூ கொடுக்குற ராஜா. நீங்கள் வேலை இல்லாத பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு வேலையோ நல்ல ஒரு ஆலோசனை கூட்டமாக இருக்க கிருபத்தாக இந்த பிள்ளைங்களை ஒவ்வொரு தனித்தனியாக ஆசீர்வதிங்க. ஆண்டை ஒரே அப்பா சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. பார்க்குற குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கத்தரே சோத்ரி, என் முழுமை பசுநாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கத்தரே சோத்ரி, கத்தர சகல உபகாரம் மறவாதே. ஆமென். God bless you.